கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த நல்ல பகல் நேரத்திலும் நம் நடுவில் மகிமை அடைவதாக. வருஷத்தின் இறுதி நாட்களில் உங்களை பார்க்க, உங்களோடு நின்று ஆண்டவருடைய பணியை செய்ய ஆண்டவர் எனக்கு பாராட்டின நல்ல சந்தர்ப்பத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அன்போடு கூட என்னை அழைத்த கர்த்தர் நடத்துகிறார் ஊழியத்திற்காக, அன்பு சகோதரருக்காக, சகோதரிக்காக, நான் நேசித்து கனப்படுத்துகிற அன்பு தகப்பனுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வந்திருக்கிற போதக பிதாக்கள் உங்கள் யாவருக்கும், அன்பு சகோதரிமார்களுக்கும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு சேவை செய்வது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அவருடைய அழைப்பு நம்மேல் இருப்பது தான் மேன்மை. ஆமென். நீங்கள் பொறுமையாக கூட சொல்லலாம். ஆமாம், அடுத்த வாரம் கூட சொல்லுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. தோத்திரம். அவருடைய அழைப்பு நம்ம மேலே இருக்கிறது மேன்மை. பணம் இருக்கா, பதவி இருக்கா, பட்டம் இருக்காங்கிறதெல்லாம் ரெண்டாவது. அழைப்பு இருக்குதாங்கிறதான் முதலாவது. அழைப்பு இருந்தாலே அம்புட்டும் வந்துடும். அழைப்பு இருக்கிறவங்கிட்ட அம்புட்டும் வந்துடும். இருக்கீங்களா? அழைப்பை நம்ம கனம் பண்ண நமக்கு வேண்டிய அனைத்தும் நமக்கு பின்னால் வந்துடும். அதனால் அழைக்கப்பட்டவர்களாய் நீங்கள் இருப்பதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். மத்திய ஆகாயத்தில் சீக்கிரம் ராஜா வரப்போகிறார். நம்மளை நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் திரும்பி பார்த்தா எத்தனை நன்றிகள் சொன்னாலும் ஆண்டவருக்கு அது போதாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு செய்தவைகள் ஏராளம். நாம் ஆண்டவருக்கு என்ன சாதிச்சிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது என் மனசு சொல்லுது, பெருசா இன்னும் நம்ம எதையும் பண்ணலையே. அப்படிதான் ஒரு திருப்தி இல்லாத நிலையாக தெரிகிறது. ஏன்னா பெரிய தேசம், இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களின் எண்ணிக்கை தேசத்தில் ஏராளமாக இருக்கு. ஓடுறோம், பிரயாசப்படுறோம், அலையிறோம் அப்படின்னு வெளியில் இருக்கிறவங்க சொன்னாலும் நம்ம மனசுக்கு தெரியும்ல, இன்னும் ஒரு பெரிய பலனை, ஒரு ரிசல்ட்டை, ஒரு அறுவடையை பார்க்கலையப்பா அப்படிங்கிற மாதிரி மனசை அடிக்கணும். அப்படி ஒரு திருப்தி இல்லாத எண்ணம் நமக்கு இருந்தால் தான் இன்னும் வேகமாக ஓட முடியும். திருப்திப்பட்டு உட்கார கர்த்தர் நம்மளை அழைக்கலை. இன்னும் தீவிரமாய் ஓட கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. இந்த பகல் நேரத்திலும் தேவனுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் நாம் திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேலின் புத்தகம் எல்லாருக்கும் பழக்கமான ஒரு அதிகாரம்தான். அதனுடைய 14வது அதிகாரம் நான் சில வசனங்களை படிக்கிறேன். 14வது அதிகாரம் நான் படிக்கிறேன். 6, 7, 23. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம், வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், அப்படியே போம். இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடே கூட வருகிறேன் என்றான். 23 வசனம். இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். கர்த்தர் இஸ்ரவேலை ரட்சித்தார். புறப்பட்டு போன ஒரு யோனத்தானை கொண்டு, ஒரு ஆயுததாரியை கொண்டு அன்றைய தினம் கர்த்தர் இஸ்ரவேலிலே ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். ஒரு பெரிய ரட்சிப்புக்கு, அசைவுக்கு தான் நம்மளை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார்னு எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? வெரி குட். ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள திருப்தி அடைஞ்சு
40 ஆத்துமா, 50 ஆத்துமா, 100 ஆத்துமா, 150 ஆத்துமா. தோத்திரம், நான் சாதிச்சிட்டேன். நமக்கு இத்தனை குடும்பங்கள் வர்றாங்க, தசமபாகம் வருது, நம்ம தேவைகள் பூர்த்தி ஆகுது அப்படிங்கிற ஒரு வட்டத்திற்குள்ள நம்முடைய ஊழியங்கள் முடங்கி போக தேவன் அழைக்கவில்லை. அப்படிங்கிறத எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமா, ஆண்டவரே, ஒத்துக்கிறவங்களா ஆசீர்வதிங்க. அவங்களோட மட்டும் பேசுங்க. தோத்திரம். ஏன்னா அவங்களோட மட்டும்தான் பேச முடியும். பெரிய ரட்சிப்புக்கு கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். இன்னொன்னு சொல்லிடுறேன், நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் இல்லை. சிலரை பயன்படுத்துவாரு, சிலரை பயன்படுத்த மாட்டாரு, அப்படிலாம் கிடையாது. ஒரு பில்லி கிரகாமுக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷம் தான் நமக்கும் சொல்லப்பட்டது. ஒரு ரெய்னார்ட் போங்கேக்காக சிந்தப்பட்ட ரத்தம் தான் நமக்காக சிந்தப்பட்டது. ஒரு டிஜிஎஸ் தினகரன் ஐயா மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம் தான் நம்மேலும் ஊற்றப்பட்டது. சேம் பிளட், சேம் அனாயிண்டிங், சேம் காஸ்ட், விலைக்கிரயம். அப்போ அவங்கள காஸ்ட்லியான ரத்தத்தை கொடுத்தோ, நம்மளை சீப்பான ரத்தத்தை கொடுத்தோ ஆண்டவர் வாங்கிடல. அப்போ ஒரு ஆப்பிரிக்க கண்டத்தையே அசைக்க ரெய்னார்ட் போங்கையை பயன்படுத்த தேவனால முடியும்னா, ஒரு அமெரிக்க கண்டத்தை திருப்ப அசைக்க பில்லி கிரகாம தேவன் பயன்படுத்த முடியும்னா, ஆசியாவில் இந்தியாவில் மிகப்பெரிய அசைவுக்கு ஒரு டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை கர்த்தர் யூஸ் பண்ணி இருந்திருக்க முடியும்னா, உங்களையும் என்னையும் அழைத்தவர் ஒரு மிகப்பெரிய அசைவுக்கென்றுதான் அழைத்திருக்கிறார். பயன்படுத்த அவரால் முடியும். இந்த மைண்ட் செட் ரொம்ப முக்கியங்க. தோத்திரம். இருக்கீங்களா? புகழ் எதுவோ புண்ணியம் எதுவோ, தோத்திரம், அதைத்தான் நாம சிந்திக்கணும்னு பவுல் சொல்றாரு. மேலானவைகளை சிந்திக்கணும்னு பவுல் சொல்றாரு. இருக்கிறத வச்சு வண்டியை ஓட்டுவோம் அப்படின்னு நினைச்சா ஓட்டிக்கிற வண்டி தான். தோத்திரம். வேற ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கிராமத்தில் ஒன்று வச்சு விட்டாரு, அவங்களெல்லாம் அங்கே வச்சு விட்டாரு, நம்மளை இங்கே வச்சு விட்டாரு. அவ்வளோதான் போல. இந்த 10 டிக்கெட்டை வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிற வண்டி தான். உருட்டிக்கிறது, பெரட்டிக்கிறது. அங்கே போனால் ஒரு 500 கிடைக்கும், இங்கே போனால் ஒரு 300 கிடைக்கும். அந்த சாபனத்தில் சேர்ந்தா கொஞ்சத்தை பெரட்டலாம், இவரை பார்த்தா வாடகைக்கு கொஞ்சம் உருட்டலாம். இந்த ஃபெல்லோஷிப்புக்கு போனால் அவ்வளோ கொடுப்பாங்க, அந்த ஃபெல்லோஷிப்புக்கு போனால் அதை தருவாங்க. இப்படின்னு மைண்ட் செட் இருந்தால் வாய்ப்பில்லை ராஜா, நீ அப்படியே வாழ்ந்து செத்துருன்றுவார். அவ்வளவுதான். அல்லேலூயாவா? இன்னும் சிலருக்கு பணம், காரு, பெரிய வீடு, இந்த மாதிரி டார்கெட் வச்சே சிலர் ஊழியம் செய்வாங்க. அவங்களுக்கும் கொடுப்பார் ஆண்டவர். ஏன்னா அவங்க மைண்ட் செட் அது. எனக்கு பணம் வேணும், பணம், பெரிய வீடு இருக்கணும், பெரிய கார் இருக்கணும், நான் ரொம்ப சொகுசாக இருக்கணும், எனக்கு நல்ல பதவிகள் இருக்கணும், ரெவரண்டாக இருக்கணும், பிஷப்பாக இருக்கணும், அதுக்கு ஒரு 1500 ரூபா செலவு பண்ணாலும் பரவாயில்ல, அங்கே பிஷப்புக்கு 750 ரூபாய்க்கே கொடுக்குறாங்களாம். தோத்திரம். அதை கொடுத்து கூட வாங்கிடலாம் அப்படின்னு சிலர் அந்த மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்துருவாரு, அவங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்துருவாரு. ஆமாம். அப்போது ஒரு முறை ஒரு 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 நல்ல தகப்பன், அவர் பிரபலமான ஒரு தேவ மனுஷன், நான் கனப்படுத்துகிற ஒரு தேவ மனுஷன், அவர் பிரசவம் பண்ணிட்டு இருந்தார். நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை என்னால் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஆளுகள் கேட்கும்போது கொடுத்துருவாரா, பேர், புகழ், பணம், இந்த மாதிரியே ஓடுற ஆளுகளுக்கு கொடுத்துருவாரா. கொடுத்துட்டு அவர்கள் அடைந்து தீர்ந்தாயிற்றுவாரா. தோத்திரம். அவர்கள் இந்த பூமியில அடைந்து தீர்ந்தாயிற்று, நீ அங்க வர முடியாதும் பாரா. அதாவது இந்த பூமியிலே உனக்கு எல்லா செட்டில்மெண்ட்டும் நான் பண்ணிட்டேன், நீ பூமிக்குரியதே நினைச்ச, பூமிக்குரியதே கேட்ட, உனக்கு எல்லாம் கொடுத்துட்டேன், பூமியிலே புதைஞ்சு பூமியிலே போயிரு, உனக்கு அங்க இடம் இல்லை. தோத்திரம். அங்க வரும்போது நீ ஆத்துமாக்களோட வரணும்,
வெறுங்கையா என் சமூகத்துக்கு வர முடியாது, ஆத்துமாக்களோட வரணும். அப்ப ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் தான் ஞானம் உள்ளவன். ஆத்தும ஆதாயத்துக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு, நம்ம மேல அபிஷேகத்தை ஊத்தி இருக்கிறாரு. சபை ஒரு கட்டிடம் வேணும் தான் தோத்துறோம், காரு வேணும் தான் தோத்துறோம், சில நன்மைகள் வேணும் தான். ஆனா நம்ம கோல் அது இல்லை, நம்ம கோல் ஆத்துமாக்கள். ஆத்துமாக்களை நோக்கி நம்ம ஓடும்போது காரு அதுவா வரும், கட்டிடம் அதுவா வரும், தோத்துறோம், பணம் அதுவா வரும். ஏன்னா தரிசனத்தை தந்தவர் அது நிறைவேறுவதற்கு வேண்டிய அனுகூலங்களையும் தருவார். அப்ப இன்னைக்கு அனுகூலங்கள் மேல மட்டும்தான் கவனம்னா அதை கொடுத்துட்டு இங்கே உட்கார வச்சிருவாரு. தோத்திரம். ஆத்துமாக்கள் மேல மட்டும்தான் கவனம்னா ஆத்துமாக்களையும் தருவாரு, அனுகூலங்களையும் தருவாரு, நித்திய ராஜ்யத்துல ஒரு மிகப்பெரிய இளைப்பாறுதலையும் நமக்கு தருவார். அப்போ ஒரு பெரிய அசைவுக்குத்தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். இங்க பாருங்க, ஒரு யோனத்தான், பல முறை இதுல இருந்து நம்ம பிரசங்கம் பண்ணிருப்போம். ஒரு யோனத்தான் ஒரு ஆயுததாரி, ரெண்டு பேரை வச்சு யோனத்தான் சொல்றான், கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். 2025 முடிக்க போறோம், 26க்குள்ள பிரவேசிக்க போறோம். நான் தீர்க்க தரிசனமா ஒன்று சொல்றேன், 26ல கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்ய போறார். நம்ம ஊழியத்துக்காக ஒரு காரியம் செய்ய போறார், நம்ம தரிசனங்களுக்காக ஒரு காரியம் செய்ய போறார். சிச்சுவேஷன் என்ன? பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமா யுத்தம் பண்ண வர்றாங்க. குறிப்பா 13வது அதிகாரத்துல 17-18 வசனங்களை படிக்கிறோம். கொள்ளைக்காரர் பெலிஸ்தியரின் பாளையத்திலிருந்து 3 படையாய் புறப்பட்டு வந்தார்கள். ஒரு படை ஒப்ரா வழியாய் சூவால் நாட்டிற்கு நேராக போயிற்று, வேறொரு படை பெத்தரோன் வழியாய் போயிற்று, வேறொரு படை வனாந்தரத்தில் இருக்கிற செபோயிமின் பள்ளத்தாக்குக்கு எதிரான எல்லை வழியாய் போயிற்று. பெலிஸ்தியர்களுக்கு இஸ்ரவேலரை அட்டாக் பண்ணணும், இஸ்ரவேலரை ஜெயிக்கணும், இஸ்ரவேலரை கொள்ளையிடணும் அப்படின்னு எதிரிகளுக்கு விருப்பம். யுத்தம் பண்ண வர்றாங்க. அவங்களுக்கு பாருங்க, இவங்களை அட்டாக் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு திட்டங்கள் வச்சிருக்கிறாங்க. திட்டங்கள் 3 படையா செப்பரேட் பண்றான். நீ இந்த ரூட்ல வா, நீ அந்த ரூட்ல வா. தோத்துறான். 3 படையும் 3 கோணத்துல போய் அட்டாக் பண்ணுவோம். எப்படி ஆகிலும் இஸ்ரவேலரை ஜெயிக்கணும், கொள்ளையிடணும், அவங்கள நம்ம பிடிக்கணும். சோ சத்துருக்களுக்கு தேசத்தை பிடிக்கிறதுக்கு சரியான திட்டங்கள் இருக்கு, சரியான திட்டங்கள். இஸ்ரவேலுக்கு இப்ப ராஜா யாரு? சவுல். அழைக்கப்பட்டவன், அபிஷேகிக்கப்பட்டவன், தேசத்தை காக்க வேண்டியவன், மீட்க வேண்டியவன், எதிரிகளோடு யுத்தம் செய்ய வேண்டியவன். அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? 14வது அதிகாரத்துல 2ஆம் வசனம் சொல்லுது, சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய மிக்ரோனிலே ஒரு மாதுளை மரத்தின் கீழ் இருந்தான். அவனோடு கூட இருந்த ஜனங்கள் 600 பேர். சத்துருக்கள் தேசத்தை பிடிக்கிறதுக்கு பல திட்டங்களை வகுத்து அவன் பிளான் பண்ணி வர்றான். ஆனா அழைக்கப்பட்ட சவுலு தான் மட்டும் டேசா போறது பத்தாதுன்னு ஒரு 600 டிக்கெட்டையும் இட்டுனுக்குன்னு தோத்துறான். 600 டிக்கெட்டையும் இழுத்துக்கிட்டு ஒரு மாதுளை மரத்துக்கு கீழே போய் உக்காண்டான். ஒருவேளை அந்த மரத்துல நிழல் இருந்திருக்குமோ தெரியல, பழம் இருந்திருக்குமோ தெரியல. மரம்னு இருந்தா நிழல் இருக்கத்தானே செய்யும், மரம் இருந்தா பழம் இருக்கத்தானே செய்யும். ஒருவேளை பழத்தை புடுங்கி தின்னுட்டு படுத்து தூங்கிட்டானோ. இவர் படுத்தது பத்தாதுன்னு 600 டிக்கெட்டையும் வாங்கடா, இங்க கொடுக்குறாங்கடா பழம். தோத்துறான்.
இங்க பழம் இருக்குடா தோத்துறான், இங்க கொடுக்குறாங்கடா 150 ரூபாய்க்கே கிடைக்குதுடா, 750 ரூபாய்க்கே கொடுக்குறாங்கடா. பட்டம் இல்லை, பழம் தோத்துறான். ஆமா, அது நீங்க என்னமோ நான் இந்த ரெவரண்ட் பட்டம், இந்த பிஷப் பட்டத்தை பத்தி நான் பேசுறேன்னு நீங்க தப்பா கப்பா நினைச்சிடாதீங்க. அதுக்காக நான் பேசலன்னு நினைச்சிடாதீங்க. தோத்துறான், இங்க பழம் இருக்குடா, இங்க பட்டம் இருக்குடா அப்படின்னு சொல்லி தான் வீணா போனது பத்தாதுன்னு தன்னோட கொஞ்சம் டிக்கெட்டையும் இழுத்துக்கிட்டு 600 பேரையும் படுக்க வச்சுட்டாங்க. அது ஒரு சாதனை தானே தோத்துறான், அது ஒரு சாதனை தான். இவனும் படுத்துட்டான், 600 பேரையும். தேசத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, எதிரிகள் என்னென்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் தேசத்தை பிடிக்கிறதுக்கு எம்பிட்டு தீவிரமா இருக்கான். இன்னைக்கு தேசத்துல சொல்லவா வேணும், நாங்க வடக்க பிடிச்சிட்டோம், கிழக்க பிடிச்சிட்டோம், மேற்க பிடிச்சிட்டோம், இப்ப தெற்க மட்டும்தான் பாக்கி, அதையும் பிடிச்சிருவோம்னு தேசத்துல இன்னைக்கு எதிரிகள் சத்துருக்கள் தேசத்தை பிடிக்கிறதுக்கு பல திட்டங்களை இன்னைக்கு வச்சிருக்காங்க. தெற்க மட்டும்தான் எங்களுக்கு பாக்கி, அதையும் எப்படியாவது தூக்கிடுவோம்னு தமிழ்நாட்டை தூக்குறதுக்கு என்னென்னமோ ஐடியா பண்றாங்க. எஸ்ஐஆர் கூட அதுல ஒரு திட்டம்ன்றாங்க. இருக்கிறீங்களா? அது கூட தெரியல பாருங்க, எல்லாம் முழிக்கிறாங்க. சோதரம் இப்படி பல திட்டங்களை வகுத்து எப்படியாகிலும் தாங்கள் வந்துடணும், தேசத்தை தாங்கள் பிடிச்சிடணும் அப்படின்னு சோதரம். இருக்கீங்களா? மதுரையை கூட விடல, அங்கிருந்து கூட ஏதாவது ஒண்ண கிளப்புறாங்க. அப்படி பல திட்டங்கள், பல பிரச்சனைகள் இன்னைக்கு. அப்ப எதிரிகளுக்கு தேசத்தை பிடிக்க, அழைப்பு இல்லாதவனுக்கு, அபிஷேகம் இல்லாதவனுக்கு, ஆண்டவரை ஆராதிக்காதவனுக்கு, ஒரு பெலிஸ்தியனுக்கு அவ்வளவு பிளான் இருக்கும்னா, அழைக்கப்பட்ட சவுலுக்கு பிளான் இருக்கணுமா வேணாமா? அபிஷேகிக்கப்பட்டவனுக்கு பிளான் இருக்கணுமா வேணாமா? சாஞ்சிட்டானே மாதுள மரத்து கீழே. சோறு கண்ட இடம் சொர்க்கங்கிற மாதிரி தனக்கு நலன், தன் சுயம், தன் தேவை, தன்னுடைய வட்டம், இந்த குறுகிய மனப்பான்மையிலேயே ஏதோ ஒன்றில் சாய்ந்து போன சவுலின் கூட்டம் இன்றைக்கு தேசத்துல ஒன்னல்ல ரெண்டல்ல ஏராளமாய் போச்சு. ஏதோ ஒன்றுல போய் சாஞ்சிடறோம். சவுலுக்கு ஒரு மாதுள மரத்து நிழலு, எலியாவுக்கு ஒரு சூரச்செடி நிழலு, யோனாவுக்கு ஒரு ஆமணக்கு நிழலு, ஆதாமுக்கு பெயர் சொல்லப்படாத ஒரு விருட்சத்தின் நிழலு, சிம்சோனுக்கு ஒரு தொழிலாளின் நிழலு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு நிழல்ல போய் சாஞ்சாச்சு. சோகத்துல சாஞ்சாச்சு, பயத்துல சாஞ்சாச்சு, பணத்துல சாஞ்சாச்சு, பதவியில சாஞ்சாச்சு, பட்டத்துல சாஞ்சாச்சு, குறுகிய வட்டத்துல சாஞ்சாச்சு. ஒரு அக்கா அக்கா அக்கான அக்காலே சாஞ்சாச்சு, சிஸ்டர் சிஸ்டர்னு சிஸ்டர்லே சாஞ்சாச்சு. காதல் ஊழியக்காரனுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தா கூட ஏதோ ஒண்ணு பார்த்துக்கிட்டு பிளான் பண்ணலாம். கல்யாணத்துக்கு பிறகு காதல், காதல் பண்றதுக்கு தான் நம்மள அபிஷேகம் பண்ணி வச்சாரோ, பாஸ்டருங்கிற பட்டத்தை கொடுத்தாரோ எனக்கு தெரியல. அதுவா வருது, வர்றத நம்ம ஏன் தடை பண்ணுவானேன்னு தான் சொல்லிடுவோம். ஒரு 2 டிக்கெட்டை சொருகுனா கூட நல்லது தானே. ஆம்பளைக்கும் காதல், பொம்பளைக்கும் காதல். கல்யாணம் பண்ணுன மனைவியை விட்டுட்டு கண்ணு வேற எங்கேயோ பறக்குது.
இதுல பாட்டு வேட்டு, நான் பாஸ்டர், நான் ஊழியக்காரன். அடுத்த தலைமுறைக்கு என்ன சொல்ல போறோம்? அடுத்த தலைமுறைக்கு என்ன சொல்ல விரும்புறோம்? நாங்க ஒரு 20 பேரு ஒரு 4-5 வருஷங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன், பீகார் போயிருந்தோம். அகசின் சிவகுமார் அண்ணனை போய் மீட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பாரம். அப்போ டக்குன்னு பிளான் பண்ணோம். ஒரு 20 பேர் சேர்ந்தாங்க ஊழியக்காரங்க. போனோம். நம்ம கல்யாண்குமார் தலைமையில், ஐயா தலைமையில், கார்த்திக் ஐயாலாம் வந்தாங்க. நானும் போனேன் அவங்களோட. சென்று போவோம். ஒரு 4 நாள் அண்ணன் சொன்னார். போய் பார்த்தோன்னே முதல் நாளைக்கு எங்களை பார்த்தாரு. ஒரு 3 நாள் நான் உங்களை மீட் பண்ண மாட்டேன், நீங்கள் போய் இந்த பீகாரில் இருக்கிற ஜெம்ஸ் ஊழியங்கள் எல்லாம் விசிட் பண்ணிட்டு வாங்க, 4வது நாள் நான் உங்களை மீட் பண்ணுறேன்னாரு. சரின்னு அவங்க எங்களுக்கு வாகனங்கள்லாம் ரெடி பண்ணி அந்த 3 நாள் எங்களை பல ஏரியாக்களுக்கு கூட்டு போனாங்க. மலைகளுக்கு, காடுகளுக்குள்ள, அங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் ஏரியா. அவர் ஆரம்ப காலத்தில் ஊழியம் செஞ்ச இடம், அவர் நடந்து போனது, பயணித்தது, எல்லா இடங்களையும் கொடுமான வரைக்கும் கொண்டு போய் காட்டினாங்க. பெரிய சவால். எப்பா, தமிழ்நாட்டிலிருந்து ஒரு மனிதனை கொண்டு போய் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை கர்த்தர் எழுப்பியிருக்கிறாரு. என்னை அதை பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு புதிய உத்வேகம். நம்மளாம் என்னடா செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. எத்தனையோ ஸ்கூல்ஸு, எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸு, இந்த டீச்சர் ட்ரைனிங்கு, அப்படி நிறையா பாலிடெக்னிக், இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாம் வச்சிருக்கிறார். அவர் மூலமாக ஆண்டவர் தொடங்கி இருக்கிறார். பல தரப்பட்ட மக்களுக்கு காஸ்பல், எய்ட்ஸில் பாதிக்கப்பட்டவங்க தோத்திரம், இந்த ரோட்டாரங்களில் வேசித்தனம், இதெல்லாம் அந்த மாதிரி விபச்சாரம் பண்ணுறவங்க, அவங்களெல்லாம் கூட சந்தித்து மறுவாழ்வுக்குள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி, இப்படி பல வெரைட்டி ஆஃப் மினிஸ்ட்ரிஸ். அது ஒரு பெரிய சவால், சேலஞ்சு எங்களுக்குள்ள. 3 நாள் பார்த்துட்டு 4வது நாள் அண்ணன் வந்து இன்னைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார்ல. அப்போ ஒரு ஹால், அந்த ஹாலில் எங்கள் 20 பேரை உட்கார வச்சுட்டு நடுவில் அண்ணன் ஒரு சேரை போட்டு உட்காந்துட்டார். என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னாரு. அப்போ கொஞ்சம் அப்படி இப்படி பேச்சுகள் போச்சு. சில கேள்வி, நீங்கள் என்ன மனசில் என்ன விரும்புகிறீங்களோ அதை என்ற கேள்வியாக கேட்கலான்னாரு. உடனே ஆளாளுக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க. அவர் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஏன் டேர்ன் வந்துச்சு. நான் சில கேள்விகளோட போயிருந்தேன் அவர்கிட்ட, வாய்ப்பு இருந்தால் கேட்கணும்னு. அப்போ அவர் சொன்ன உடனே சரி கேட்டுருவோம்ட்டு நான் என்ன கேட்டேன், அண்ணே நீங்கள் தேசத்துக்கு கிடைச்ச பொக்கிஷம்னே, இவ்வளவு காரியத்தை உங்களை வச்சு கர்த்தர் சாதிச்சிருக்கிறார், ரொம்ப சந்தோஷம்னே. ஆனா இவ்வளவு என்னை கொண்டு கர்த்தர் செஞ்சிருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நினைக்கும் போது என் மனசு உறுத்துது. அது இன்னும் எனக்குள்ள ஒரு பாரமா இருக்கு. அதை என்ன செய்ய போறேன், எப்படி அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு அப்படின்னு ஏதோ ஒன்று நிறைவேறல, நடக்கல, அதுக்காக நான் கலங்குறேன், பாரப்படுறேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்லண்ணே, அது என்னன்னு கேட்டேன். ஒரே ஒரு வார்த்தையில ஆன்சர் பண்ணிட்டார். அடுத்த தலைமுறை அப்படின்னாரு. அடுத்த தலைமுறை. உடஞ்சிட்டேன் நான். ஏன்னா எனக்குள்ள இருந்த ஆன்சர் அதுதான். தோதரன் கரெக்டா நான் எதிர்பார்த்த பதில சொன்னார். அடுத்த தலைமுறைன்னாரு. இவ்வளவு நடந்திருக்கு, எல்லாம் சரிதான், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படி சொல்லிட்டு ஒரு காரியத்தை அவர் விளக்கப்படுத்தினார். இப்ப நீங்க 20 பேர் என்ன பார்க்க வந்திருக்கீங்க. நான் 3 வெரைட்டியா பிரிக்கிறேன் ஊழியர்களை. வயசு அடிப்படையில் 60க்கு மேல ஒரு குரூப்பு, 30க்கும் 60க்கும் இடையில ஒரு குரூப்பு, 30க்கு கீழே ஒரு குரூப்பு. இப்ப வந்துகிட்டு இருக்கிற புதுசா வந்துகிட்டு இருக்கிற கூட்டம் 30க்கு கீழே அவர் அப்படி பிரிச்சாரு.
3 பிரிச்சுக்கிறோம். நான் 60க்கு மேல, அவர் சொல்றார், நான் இல்லை, அவர் 60க்கு மேல நாங்க இருக்கோம், பிதாக்கள்லாம் நாங்க இருக்கோம். நீங்க இப்ப இங்க வந்திருக்கிறவர்கள்லாம் கண்டிப்பா அந்த 2வது 30க்கு 60 கடையில தான் வந்திருக்கீங்க. இப்போ நீங்க எங்களை பார்த்து வளர்ந்தீங்க, நாங்க உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி உங்களை வளர்த்திருக்கிறோம். உங்களை ஞானஸ்தானத்துக்குள்ள நடத்தினது, சத்தியத்துக்குள்ள நடத்தினது, உங்களுக்கு முன்னால மாதிரியா நின்னதெல்லாம் நாங்க, எங்களை பார்த்து வளர்ந்துருக்கீங்க. உங்களை பற்றி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு சரியான தலைமுறையை உருவாக்கி இருக்கோம், ஒரு பாரமுள்ள தலைமுறையை உருவாக்கி இருக்கிறோம். அவங்களுக்கு நம்ம நல்ல முன்மாதிரியா இருந்திருக்கிறோம். அதனால தானே நீங்க இப்ப இத்தனை பேர் தமிழ்நாட்டில இருந்து நீங்களே டிக்கெட் போட்டு செலவு பண்ணி ஒரு ஊழியத்தை பார்த்துட்டு போகணும்னு வந்திருக்கிறீங்க. சும்மா வந்திருப்பீங்களா? அப்ப உங்களுக்குள்ள பாரம் இருக்கு, அப்ப உங்களுக்குள்ள தரிசனம் இருக்கு, உங்களுக்குள்ள துடிப்பு இருக்கு. அப்ப இந்த பாரம் உள்ள, துடிப்புள்ள, தரிசனம் உள்ள ஒரு சந்ததியை நாங்க உருவாக்கி இருக்கிறோங்கிற சந்தோஷம் எங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு கீழே இருக்கிற அடுத்த தலைமுறையை குறித்து உங்களுக்கு இந்த நம்பிக்கையும் தைரியமும் நிச்சயமும் இருக்கா? உங்க கையில கொடுத்திருக்கிற மந்தைய குறிச்ச, அடுத்த தலைமுறையை குறிச்ச இதே மாதிரி சாட்சிய உங்களால சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியல? இன்னைக்கு நான் தைரியமா சொல்றேன்னா, உங்களுக்கு முன்னாடி நாங்க எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்தோம். சரியானவைகளை உங்களுக்குள்ள விதைச்சோம். பிதாக்கள் பரிசுத்தத்தை விதைச்சாங்க, பிரதிஷ்டையை விதைச்சாங்க, உண்மையை விதைச்சாங்க, தரிசனத்தை விதைச்சாங்க. ஊழியக்காரன் எதற்கும் தயாரா இருக்கணும், தியாக மனப்பான்மை உள்ளவனா இருக்கணும், இழக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும், உன்னை தர்றதுக்கு ஆயத்தமா இருக்கணும், விட்டு கொடுக்கணும். அப்படிங்கிறத நம்முடைய பிதாக்கள் விதைச்சாங்க. ஒரு செருப்பு போட்டிருந்தாங்கன்னா கூட தேயிற வரைக்கும் அதையே போட்டுக்கிட்டு இருப்பாங்க. காசு இருந்தா கூட, ஏன் காசு அதுக்கு செலவு பண்ணுவானே, காசை வேற காரியம், ஊழியத்தில் எத்தனையோ காரியம் இருக்கு, அப்படி யோசிப்பாங்க. ஒரு சோழனா பேக்க போட்டுட்டு அவங்க தெருவா நடந்து போய் ஊழியம் செய்வாங்க. அதனால நம்ம இன்னைக்கு சோழனா பேக் போடணும்னு நான் சொல்ல வரல, பழைய செருப்பு போடணும்னு நான் சொல்ல வரல. அவங்களுக்கு இருந்த பாரம், அவளுக்கு இருந்த தியாகம், பணத்தின் மேல இல்லாத பணமோகம் அவர்களுக்கு இல்லாம இருந்துச்சு. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஊழியர்களுக்குள்ள இருக்கா அப்படின்னு அவர் கேட்டாரு. இருக்கீங்களா? ரொம்ப உடைஞ்சு போய் புதிய தீர்மானத்தோட, தேவன் எனக்கு ஏற்கனவே கொடுத்த தரிசனங்களுக்கான உறுதிப்பாடோட நான் அங்கிருந்து திரும்பி வந்தேன். இன்னைக்கு ஊழியருடைய மனநிலை எப்படி சார் இருக்கு? எழுப்புதல்னு பேசிக்கிட்டே இருந்தாப்புல எழுப்புதல் வந்துருமா? ஆத்துமா அறுவடை, ஆத்துமா அறுவடைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கனால வந்துருமா? இல்லையே. நானே 92ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்டேன். அப்ப ஒரு புத்தகம் படித்தேன். நிறைய ஆவிக்குரிய புத்தகங்கள் நான் நிறைய படிச்சிருக்கிறேன், எல்லாம் சொல்ல மாட்டேன். நான் ரொம்ப சில புத்தகங்கள் தான் படிச்சிருக்கேன். நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். பைபிளை தான் நிறைய படிச்சிருக்கேன். சில புத்தகங்கள் எனக்கு ஆவியான நடத்துகிற புத்தகங்களை தான் படிப்பேன். அப்போ நீங்கள் கூட அந்த புத்தகத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். லியோனார்ட் ரேவன்ஹில் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர், எழுப்புதல் தாமதிப்பது ஏன். அப்போ நான் 1992 ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலங்களில் படிச்சிருக்கேன். ஒரு 18-20 வயசு அப்ப எனக்கு அந்த சமயங்களில் படிச்சிருக்கேன். அப்பவே அவரு எழுப்புதல் தாமதிக்குதுன்னு எழுதியிருக்கிறாரு. அப்பவே இப்போ ஒரு 33 வருஷங்களுக்கு மேல ஆச்சு. அவர் எழுதுனது எப்பவோ தோத்தரம், நான் படிச்சு 33 வருஷம் ஆச்சு. இப்பவும் என்கிட்ட அதே டாபிக்ல ஒரு புத்தகம் எழுதுன்னு சொன்னா எழுதுவேன். உங்ககிட்ட அதே டாபிக் கொடுத்து ஒரு புத்தகம் எழுதுன்னு சொன்னா கூட எழுதுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் எழுப்புதல் இழுத்துக்கிட்டு தான் இருக்கு,
தாமதிச்சுக்கிட்டு தான் இருக்கு, வந்து சேரல. ஆமை கரெக்ட்? அப்போ நம்ம ஒரு புத்தகத்தை எழுப்புதல் தாமதிப்பது ஏன் அப்படி நான் எழுதிட்டு நான் செத்து போயிடுறேன். எனக்கு அடுத்த தலைமுறை வந்து படிச்சு அவன் 50 வருஷம் கழிச்சு அவன் எழுப்புதல் தாமதிப்பது ஏன் அப்படின்னு அவன் ஒரு புத்தகம் எழுதுறான். நல்லா வருவீடா நீங்க அப்படின்னு அழைச்சவர் சொல்லுவாரு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ அப்படியே புத்தகம் எழுதிட்டே போயிடலாமா, இல்ல புத்தகத்தை படிச்சுட்டே போயிடலாமா, பரவசப்பட்டு அப்படியே வரப்போது அப்படின்னு பேசிட்டு போயிடலாமா? எப்ப பாக்குறது சார்? மாதுளை மரத்துக்கு கீழே இருந்து வெளில வந்தா படுத்து கிடக்கிற நிலை மாறினா சாஞ்சிட்டான். சவுலே சாஞ்சிட்டான். யோனத்தான் பார்க்கான், ஆத்தாடி அப்பந்தான் சாஞ்சிட்டானடா. இது சாஞ்சு போற நேரமா? இது மாதுளம்பழத்தை புடுங்கி திங்கிற நேரமா? இது மாதுளை நிழல்ல படுத்து திங்கிற, படுத்து உறங்குகிற நேரமா? இந்த கேப்ல எத்தனையோ மீட்டர், எத்தனையோ தூரம் அவங்க முன்னேறி வந்திருப்பாங்களே. யாரு? எதிரிகள். நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் தேவ ஜனங்களுக்கு ஆபத்தாச்சே. எதிரி கைக்கு போயிருமே தேசம். எதிரி அதை கொள்ளையடிச்சிருவானே, சுதந்திரிச்சிருவானே. நோ 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 நோ. எனக்கு மாதுளை மரமும் வேணாம், மாதுளம் பழமும் வேணாம், மாதுளை நிழலும் வேணாம். ஐ நீட் டு அரைஸ். நான் எழும்புகிற நேரம் இது, நான் செயல்படுகிற நேரம் இது. பக்கத்தில் இருக்கிற ஆயுதாரிய பார்த்து சொல்றான், 1ஆம் வசனத்திலும் சொல்றான், 6ஆம் வசனத்திலும் சொல்றான், சோதரன். ஆமா, நாம் எழுந்து பெலிஸ்தியர்கள் இருக்கிற அந்த எதிரிகளின் தானியத்திற்கு போவோம். போவோம், வா. இதுல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஆயுதாரிய பார்த்து, எப்பா நான் போலான்னு முடிவு பண்ணிருக்கேன், நீ வரியா அப்படின்னு கேட்கல. சோதரன், நீ வரியா அப்படின்னு கேட்கல. நான் போறேன்பா, நீ என்ன டிசைட் பண்றியா பண்ணிக்க. என் கூட இருக்க போறியா, சவுல் கூட இருக்க போறியா, அந்த சாஞ்சு போன கூட்டத்தோட இருக்க போறியா, நீ டிசைட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லல. ஏலே போவோம் போவோம் வா அப்படின்னா அவன் ஏற்கனவே செட்டப் பண்ணி தான் வச்சிருந்தான். ஆயுததாரிய ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தான். சவுல் கூட 600 பேரு, யோனத்தானோட ஒரு ஆயுததாரி. அங்க 600 டிக்கெட்டு, இங்க ஒரு டிக்கெட்டு. ஆமென் சொல்லுங்க. சவுல் அவைகளெல்லாம் தான் கூட சாஞ்சு போல வச்சுட்டான். இவனும் சாஞ்சிட்டான், அவங்களையும் சாய்ச்சிட்டான். இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியர்கள் அவங்களும் சாஞ்சிட்டாங்க, நிறைய பேரை சாய்ச்சிட்டாங்க. எனக்கு இந்த பிசப் பட்டத்து மேல ஒரு கண்ணு, வாங்கிறதுக்கு இல்ல போட்டு தள்ளுறதுக்கு. அல்லையா சொல்லுங்க. அப்பா பிஷப்புகளை நான் மதிக்கிறேன், நான் ஹானர் பண்றேன். சில நியமங்கள் சபைக்கு இருக்கணும், இருக்கிறத நான் ஹானர் பண்றேன். மாவட்டத்துக்கு ஒரு 2 பேர் இருங்க, இல்லையா தாலுக்காவுக்கு கூட ஒரு 2 பேர் இருங்க, வேணாம்னு சொல்லலை. சபைகள்லாம் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. தாலுக்காவுக்கு 2 பேர் இருங்க, இருந்துட்டு போங்க. ஒரு 60 வயசுக்கு மேல அதை பத்தி யோசிங்க. அந்த மாதிரி தகப்பன்மார்கள் இருங்க. 28 வயசுலயுமா டவுசர்களுக்குமா, இன்னும் கல்யாணமே ஆகல, உனக்கணத்துக்கு பிசப்பு. ஒரு சபை உருப்படியா உனக்கு இல்ல, உனக்கணத்துக்கு பிசப்பு. 10 ஆத்துமாக்களை இன்னும் கையில சேர்க்கல, அதுக்குள்ள என்னத்துக்கு பிசப்பு. என்னை எதிர்க்கிற கூட்டம் இந்தியாவில் நான் இப்படி பேசும்போது எழும்பும்னு எனக்கு தெரியும். எழும்ப போட்டுக்கினே தான் இருப்பேன். தோத்துறோம். ஏன்னா என்ன போடணுங்கிறதுக்கு தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காரு. அதனால இன்னும் கொஞ்சம் நிறைக்கட்டும்னு வெயிட் பண்றேன். அல்ல சொல்லுங்க. அப்பா நிறைக்க நல்லா பேசணும்ட்டு இருக்கிறேன். என்ன பேச்ச காணோம்?
தரிசனம் என்ன, அழைப்பு என்ன, நம்ம செய்ய வேண்டிய திட்டம் என்ன, எது நம்மளை எதிர்நோக்கி இருக்கு, எதுல நம்ம பார்வை இருக்கணும், எதை நோக்கி நம்ம முன்னேறணுங்கிறது எல்லாம் விட்டுப்புட்டு அவன் தான் சாஞ்சிட்டான்னா, சவுல சொல்றேன், அவன் தான் சாஞ்சிட்டான்னா 600 பேரும் போய் சாஞ்சிட்டானே. இவங்களுக்கு தப்பா நடிச்சுக்கிறாதீங்க, அறிவெங்க போச்சுன்ற 600 பேருக்கு. நீங்க டக்கு பக்குன்னு அங்கெங்கெல்லாம் யோசிக்க கூடாது. நான் 600 பேசிட்டு இருக்கேன். இந்த 600க்கு அறிவு எங்க போச்சு? யோ ராசா, நீர் என்ன லூசா அப்படின்னு கேட்கணும்ல. இது என்ன மாதுளை மரத்து நிழலையும் பழத்தையும் பார்க்கிற நேரமாயா? எதிரிகள் வந்துகிட்டு இருக்கான், நீ தலைவன் சொல்லி வாங்கூட வந்து நாங்க நின்னா எங்களையும் சேர்த்து தட்டி சாய்க்கலாம்னு பார்க்க. இது சாய்க்கிற நேரம் அல்ல, இது சாதிக்கிற நேரம். இது சாய்ந்து போகிற நேரம் இல்ல, இது சாதித்து காட்டுகிற நேரம். சத்துருக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம், சகாப்தம் படைக்கிற நேரம், சர்வ வல்லவரின் ஜனத்தை மீட்டெடுக்கிற நேரம். இருக்கீங்களா? இந்திரியம் நீரு மரத்தை பார்த்தது, பழத்தை பார்த்தது, பதவியை பார்த்ததெல்லாம் போதும். எந்திரியும் நீர் தோத்திரம். நீர் ஒருத்தர் மட்டும் பீச பாரும் போதும். அல்ல சொல்லுங்க. அப்போ எங்களையும் பீச பார்க்காதரும் தோத்திரம். நீர் ஒருத்தர் மட்டும் பீச பாரும் வாரும் தோத்திரம். ஆயுதத்தை எடுத்து கையில வையும் தோத்திரம். அதுலயும் பட்டையும் அவன் ஒருத்தண்ட தான் இருக்கு தோத்திரம். இங்க யோனத்தாண்ட இருக்கு, அங்க சவுல்ட்ட இருக்கு. 600 பேரையும் கூப்பிட்டு 600 பேருக்கு ஆளுக்கு ஒரு பட்டயத்தை கொடுத்திருந்தா பரவாயில்ல. எல்லாம் கரெக்டா கனெக்ட் ஆகும் பாருங்க. அல்ல சொல்லுங்க. அப்போ 600 பேரை கூப்பிட்டு வார்த்தையை கொடுத்து அனுப்புனா பரவாயில்ல. அதான் அப்ப என்ன அந்த அட்டையை கொடுத்து என்ன நடக்க போகுது? அந்த பாவடை மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டு என்ன நடக்க போகுது? அல்லையே சொல்லுங்க. ஒருத்தர் போட்டு பார்க்கறதே சகிக்கல. 600 டிக்கெட் அதே மாதிரி வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் காப்போ கொஞ்சம் அப்படி கற்பனை பண்ண. ஆமேனா? நீர் போட்டுக்கிறோம் போதும். நீர் தகப்பன், நீர் தலைவன், நீர் அதற்கு தகுதியானவர். நீர் போதும். எந்திரியம் எங்க கையில ஆளுக்கு ஒரு பட்டயத்தை ஏற்பாடு பண்ணுமியா? ஆமேனா? எங்களை என்கரேஜ் பண்ற வார்த்தையை கையில கூடிய தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். ஊழியர் கூட்டம், பாசஸ் மீட்டிங் வார்த்தைக்காக மட்டும்தான் நடக்கணும். அப்படியே ஊழியர் மீட்டிங் வந்தாலும் வார்த்தைக்காக மட்டும்தான் நாம வரணும். குறிப்பு அப்படின்னு பிராக்கெட்ல போடுறாங்க பாரு, அந்த கூட்டத்தையே பிராக்கெட் பண்ணணும். அல்ல சொல்லுங்க. அப்பா மாறணும். அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, அதெல்லாம் உங்களை ஈஸியா கூட்டிடலாம் பாஸ்டர். சோறு 100, சோறு எவ்வளவு அசிங்கமா இருக்கு அதை கேட்க. என்ன ஊழியக்காரன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். தோத்திரம். சோறு 100 வந்துருவாங்க பாஸ்டர், வந்துருவாங்க பாஸ்டர். ரத்தம் கொதிக்குதியா? கொதிக்குதியா? அந்த கொதிப்பு தான் அப்படி பேச வைக்குது. அந்த கொதிப்பு தான் அப்படி பேச வைக்குது. இன்னொரு இடத்துல ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, கேம்ப் நடத்தணும் போது சாயங்காலம், அதாவது மத்தியான செஷன் இவ்வளவு நேரம் போகுமா, அவங்க எப்படி உட்கார்ந்துருப்பாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இடையில வரும்போது ஒருத்தர் சொல்றாரு, அந்த டீ டைம்ல ஒரு பிஸ்கட்டை தூக்கி போட்டோம்னா உட்கார்ந்துருவாங்க. அந்த டீ டைம்ல ஒரு பிஸ்கட்டை தூக்கி போட்டா உட்கார்ந்துருவாங்களாம். வெக்கமா இல்ல? அப்படி பேசுறதுக்கு வெக்கமா இல்ல? அப்படிப்பட்ட அப்படி கூட்டம் நடத்துறவன் கூட்டத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு தப்பா நினைச்சுக்கிறாதுன்னு உனக்கு எனக்கு வெக்கமா இல்ல? நீங்க சொல்லுங்க, தப்பு இல்ல. அவங்கள பேலப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கொடுப்பையா, கொஞ்சம் எனர்ஜியா இருப்பாங்க, தப்பு இல்லை. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பாரு, அந்த யூஸ் பண்ற வார்த்தையை பாரு. பிஸ்கட் பாக்கெட்டை தூக்கி போட்டா அவங்க உட்காந்துருவாங்களாம்.
ஒன்னு தூக்கி போடணும். ஆமான தூக்கி போட்ட மாதிரி பழைய ஏற்பாட்டு காலமா இருந்தா இப்படி 10 பேர் என்ன செய்யலாம்? தூக்கி போடலாம். ஏதோ பரவசப்படுத்திட்டு இல்ல பரவசப்பட்டுக்கிட்டே போயிடக்கூடாதுங்க. படுத்து கிடக்கிற இடத்திலிருந்து எழும்பணுங்க. இங்க யோனத்தான பாருங்க, அவன் புறப்பட்டு போனதை தன் தகப்பனுக்கு என்ன செய்யலையா? அறிவிக்கல. அத 1ஆம் வசனத்துல படிக்கிறோம். 3ஆம் வசனத்துல யோனத்தான் போனதை ஜனங்கள் அறியாதிருந்தார்கள். அப்பனுக்கும் அறிவிக்கல, 600 பேருக்கும் அறிவிக்கல. ஏன்னா யோனத்தானுக்கு தெரியும் இவங்க திருந்த மாட்டாங்க. என்ன யோனத்தானுக்கு தெரியும் இவங்க திருந்த மாட்டாங்க. இவங்க பழத்தை பார்க்கிற கூட்டம், இவங்க மரத்தை பார்க்கிற கூட்டம், இவங்க நிழலை பார்க்கிற கூட்டம், சொகுச பார்க்கிற கூட்டம், சோத்தை பார்க்கிற கூட்டம். இவங்க கூட்டத்தை நம்ம மாத்தலாம் முடியாது. ஆனால் நம்ம கிளம்பிடுவோம். அல்லையா சொல்லுங்க. ஒருவேளை நான் போயிட்டு வரேன் அடின்னு சொன்னா கூட பிடிச்சி அமைக்கிடுவான். எங்கடா வர நீ அப்படின்னு. அதனாலதான் அப்பனா இருந்தாலும் சொல்லலையாமா. 600 பேர்கிட்ட ஒருத்தட்ட கூட சொல்லலையாமா. நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்படி தவிர்க்க வேண்டியது, தரிசனம் உள்ளவன் தவிர்க்க வேண்டியது தகப்பனே என்றிருந்தாலும் தவிர்த்துத்தானாக வேண்டும். அல்லையா சொல்லுங்க. தரிசனம் உள்ளவன் தவிர்க்க வேண்டிய நபர் தகப்பனே என்றிருந்தாலும் தவிர்த்தால் தான் அவனை கொண்டு இல்ல அவனுக்காக கர்த்தர் ஒரு காரியம் செய்வார். அவனை கொண்டு கர்த்தர் ஒரு காரியம் செய்வார். கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு. யோனத்தான் சொல்றான் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும். ஆனா நாம இந்த சம்பவத்தை படிச்சு முடிச்சுட்டு எப்படி தெரியுமா சொல்லணும்? 2 பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. ஏன்னா அங்க போனது எத்தனை பேரு? 2 பேரு. ஒரு யோனத்தான், ஒரு ஆயுதாரி. அவன் கூட ஆயுதாட்டி சொல்லும் போது அநேகம் பேரை கொண்டாகலும் கொஞ்சம் பேரை கொண்டாகலன்றா. இல்ல இல்ல இல்ல, 2 பேரை வச்சு கூட ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட கர்த்தரால். 1 சாமுவேல் 17க்கு போனா ஒத்த தாவீதை வச்சு அன்றைக்கு இஸ்ரவேல்ல மிகப்பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கொண்டு வரலையா? ஆமெனா. இதுல யோனத்தானும் ஆயுததாரி எழும்பி போய் என்ன செஞ்சாங்க? 14:14 சொல்லுது. யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையேர் நிலமான விசாலத்திலே. இவங்க போய் அட்டாக் பண்றாங்களே, அந்த எதிரிகள் ஒன்னும் சாதாரண கூட்டம் இல்ல, சின்ன கூட்டமும் இல்ல. இவங்க போனதா 2 பேரு. ஆனா அவங்க எத்தனை டிக்கெட்னு 5ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. 13:5 சொல்லுது. பெலிஸ்தியர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் கூடிக்கொண்டு வந்தார்கள். ஏப்பா தில்ல பாத்தீங்களா? யாருக்கு? யோனத்தானுக்கு. எதிரி கூட்டம் எண்ணிக்கை எழுதியிருக்கிறார் ஆண்டவர். ரதங்கள் 30,000, குதிரை வீரர் 6,000. யுத்தம் பண்ண வந்த ஜனங்கள் கடற்கரை மணலத்தனை எண்ண முடியாதான்ட்டாரு சோதரம். அவ்வளவு பெரிய கூர்ப்பு வந்திருக்கு. கூட ஒத்த ஆயுததாரிய கூப்பிட்டு கிளம்புறாங்க. ஆமீன். பொறுமையா சொல்லுங்க. ஒத்த ஆயுததாரிய கூப்பிட்டு கிளம்புறாங்க. தில்லு தில்லு. அல்லையா சொல்லுங்க. நீங்க மாதுளை மரத்திலிருந்து எந்திரிச்சாலே உங்களுக்கு தில்லு வருங்க. இவன் விட மாட்டான் போல. மாதுளை மரத்துல மாதுளை மரம் தான் நமக்கு இன்னைக்கு மையம். அல்லையா சொல்லுங்க. மக்கள் நீதி மையங்கிற மாதிரி இன்னைக்கு நமக்கு மையம். அல்லையா சொல்லுங்க. மாதுளை மரத்தை மைண்ட விட்டு தூக்கிட்டோம்னா வரும்பாரு ஒரு தில்லு, ஒரு திமிரு. அல்லையா போட்டுலாம்டா. எதிரிகளை சத்துருக்களை போட்டுலாம்டா. சவுலோட இருக்கிற வரைக்கும் தான் சாஞ்சிருவான். சவுலை விட்டுட்டாலே சாதிச்சிருவான். சவுலோட இருந்தா சாஞ்சிருவான். சவுலை விட்டுட்டா சாதிச்சிருவான்.
ஏன் அம்புட்டு பெரிய கூட்டம். எனக்கு இன்னொரு பியூட்டி என்னன்னா, ஆயுததாரிட்ட கேட்குறான் ஒத்த வார்த்தை, ஏயா யோ ஏதோ ராசகுமார்னா இருக்க, தனியா நிக்கிறிய, பேச்சு துணைக்கு சப்போர்ட்டுக்கு கொஞ்ச நேரம் நிக்கலாம்னு பார்த்தா ஆளை கொண்டு போய் கொலை பண்றதுலையா கவனமா இருக்க, நீ ஆளை கொல்றதுலயே முடிவு பண்ணிட்டியா? ஏயா அவங்க எம்பிட்டு பெரிய கூட்டம், நம்ம 2 பேரும் போகணுன்றிய, உனக்கு வேணா பொண்டாட்டி மேல அன்பு இல்லாம இருக்கலாம், எனக்கு பொண்டாட்டி இருக்குதியா, பிள்ளைங்க இருக்குதியா, குடும்பம் இருக்குதியா, உசுறு இருக்குதியா, உன் கூட வந்து சாகிறதா வேணாம் சாமி, அங்க போனாலும் பழம் கிடைக்கும், பட்டம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், நான் அங்கிருந்து வரமாட்டேன் சாமி அப்படின்னு ஆயுததாரி சொல்லல பாருங்க. சொல்லுங்கண்ணே. 7ஆம் வசனத்தில் அடிக்கிறான் தோத்திரம், உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம். தரிசனம் உள்ளவன் அவன் கூட ஒருத்தன் நிக்கிறானா, அவனும் தரிசனம் உள்ளவன் தான். அவன் என்ன சொல்றான், உம்முடைய மைண்ட்ல என்னெல்லாம் கர்த்தர் சொல்றாரு, என்னெல்லாம் உனக்கு இருக்குதோ அதன்படி எல்லாம் செய்யும், உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோட கூட. I want to say a prophecy. ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல உந்தப்படுகிறேன். 2026ல தோதரா உங்க கூட எல்லா சூழ்நிலைகளிலும் இணைஞ்சு கரம் கோர்த்து நின்று யுத்த களத்தில் எதிரிகளை வீழ்த்தி மிகப்பெரிய அறுவடையை கொண்டு வருகிற ஆயுததாரிகளாய் உங்கள் ஜனத்தை, உங்கள் விசுவாச மக்களை கர்த்தர் மாற்ற போறாரு. உங்க விசுவாசிகள் எல்லாரும் யோனத்தானின் ஆயுததாரிகளா கர்த்தர் மாற்ற போறாரு. ஆமென், ஆமென். அவங்களால நீங்க கலங்கி இருக்கலாம், கண்ணீர் வடிச்சிருக்கலாம், பாரப்பட்டிருக்கலாம். இந்த நாள் தொடங்கி அவர்கள் உங்களோடு இணைந்து வருகிற ஆயுததாரிகளா இருக்க போறாங்க. இவங்க போய் 20 பேரை தான் அடிச்சாங்களாம். எத்தனை பேரை? 20 பேரை. 14 வசனம் சொல்லுது, 15 சொல்லுது, அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய். என்ன உண்டானதா? என்ன உண்டானதா? என்ன உண்டானதா? பயங்கரம் உண்டானது. தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகிலடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமாயிருந்தது. Again I want to say a prophecy. 2026ல தேவனால் ஒரு பயங்கரம் உண்டாக போகிறது. நம்ம சபையின் நடுவிலே, நம்ம கிராமங்கள் நடுவிலே, நம்முடைய எல்லைகள் நடுவிலே, பட்டணங்கள் நடுவிலே பயங்கரங்கள் உண்டாக போகிறது. கர்த்தர் பயங்கரங்களை உண்டு பண்ண போறார். பூமி அதிர்ந்ததாம். எல்லாரும் நடுங்கி திகிலடைந்தார்களாம். இவங்க அடிச்சது 20 பேர் தான், பாக்கி 50 பேரையும் அடிச்சது கர்த்தர். ஹலோ 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 பாக்கி 50 பேரையும் காலி பண்ணது கர்த்தர். அன்றைய தினம் கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். சத்துருக்களின் மேல ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டார். இன்னைக்கு அவர் என்ன விரும்புறாரு? அந்த மாதுளை மரத்தை விட்டுட்டு எவனாவது ஒருத்தன் எந்திக்கிறானாங்கிறத மட்டும் பார்க்காரு. நான் கேட்க, இன்னைக்கு ஒரு திகில, அதாவது 15வது வசனத்துல ஒரு திகில, ஒரு பயங்கரத்தை உண்டாக்கி பெலிஸ்திய சேனையெல்லாம் அடிச்சவர், அழிச்சவர். ஏன் அதுக்கு முத நாள் செஞ்சிருக்க கூடாது? அன்னைக்கு என்ன ரெஸ்ட்ல இருந்தாரா? இல்ல அன்னைக்கு என்ன பவர் இல்லாம இருந்தாரா? சொல்லுங்க. அதுக்கு முந்தின நாள் ஏன் செஞ்சிருக்க கூடாது? அவருக்கு எப்பொழுதும் செய்ய முடியும், சகல வல்லமையும் உள்ளவர். எழுப்புதல, நம்ம நினைக்கிற எழுப்புதல ஏன் இன்னைக்கு ஆண்டவர் தொடங்க கூடாது? எழுப்புதல் அப்படியே நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி இல்ல, தோத்திரம் அப்படி பாம் பிளாஸ்ட் மாதிரி தோத்திரம் சடனா நடக்க போகுது. பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய். அந்த வேர்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க அந்த வார்த்தைய, சடுதியாய். சொல்லுங்க, சடனா, திடீர்னு, சடுதியாய். ஆமென் சொல்லுங்க. அவர்கள் உட்கார்ந்து இருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு. அதை மெடிடேட் பண்ணும்போது கர்த்தர் சொல்றாரு, அதை 3ஆ பிரிக்க சொன்னாரு. பிஃபோர் த கிராஸ், அதாவது சிலுவைக்கு இயேசுனார் போறதுக்கு முன்னாடி 3.5 வருஷம் சீசர்களோட இயேசு இருந்தாரு, இயேசுவோட சீசர்கள் இருந்தாங்க. அது ஒரு காலகட்டம், அது ஒரு பீரியடு. அவரு
மரணத்தை ஜெயித்து, அதாவது சிலுவைக்கு பிறகுனே வச்சுக்கோங்க, மரணத்தை ஜெயித்து உயிரோட எழும்புறாரு. எழும்பின உடனே அவர் பிதா கிட்ட தான் போகணும், போயிருக்கணும். அவர் செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிட்டாரு. பிதாவின் திட்டம் சிலுவையில டன், finished. அப்ப அவர் போயிருந்திருக்கணும், போல. ஏன் 3 வருஷம் ஊழியம் ஃபெயிலியர் மாதிரி தான் இருக்கு. அந்த வேர்டை நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம், எனக்கு கர்த்தர் சொன்னதை சொல்றேன். அவர் 3 வருஷம் செஞ்ச ஊழியம் ஃபெயிலியர் மாதிரி இருக்கு. ஏன்னா சிலுவை வரும்போது எல்லா பேரும் செதறி ஓடிட்டான். ஒருத்தன் காட்டி கொடுத்தான், அவன் இப்ப நாண்டுக்கு நின்று செத்தும் போயிட்டான். ஒருத்தன் மறுதளிச்சிட்டான், மற்றவெல்லாம் செதறி ஓடிட்டான். இதுதான் 3 வருஷ ஊழியத்தினுடைய ரிசல்ட். ஆண்டவர்கிட்ட சில சமயம் ஃபீல் பண்ணும்போது அப்படித்தான் பேசுவார். ரொம்ப ஓவராலாக ஃபீல் பண்ணாத. என் ஊழியத்திலே அப்படித்தான் இருந்துச்சு, இல்லை சொல்லுங்க. என் ஊழியமும் இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்ச விசுவாசிகள் இப்படி இருக்காங்களே ஆண்டவரே அப்படின்னு நம்ம சில சமயம் ஃபீல் பண்ணுறோம் பாருங்க. ஆமாம், பெரிய மாதிரி தான் பேசுவான். நான் 3 வருஷம் ஊழியம் செஞ்சேன்டா, கடல் மேலே ஒருத்தனை நடக்க வச்சேன்டா, அவன் தானே நான் யாருன்னே தெரியாது. நான் தோத்துறேன். நான் சொல்றது புரியுங்களா உங்களுக்கு? அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள்ஸ்ரா, அவங்க கண்ணுக்கு முன்னாடி செஞ்சேன்டா, கடைசியில் தனியா என்ன அனாத மாதிரி ஆக்கிட்டு போயிட்டாங்கடா. தோத்துறோம். அதான் 3 வருஷம் ஊழியத்தினுடைய ரிசல்ட். ஆனா ஆண்டவர் பாருங்க, வேறொரு பேதுருவை தேடி போல, வேறொரு அந்திரேய, வேறொரு யோவானை தேடி போல. போங்கடா, அவர் நினைச்சிருந்தா 1000 பேதுருவை ரெடி பண்ண முடியும். இன்னும் பேதுருடைய கண்டிஷன்ல யோவான் 21ல எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சு. எந்த கடல்ல இருந்து அழைச்சாரோ அங்கே போயிட்டான். ஃபுல் பேக் ஸ்லைடு. தோதரம் இயேசுவானா காசு, அதான் பேதுரு. மீன், பணம், வருமானம், பிசினஸ், அந்த மைண்ட் செட் வந்துட்டு 3 வருஷம் இயேசுனார் கூட இருந்த மைண்ட் செட்டை பாருங்க. பணம், காசு, வருமானம், சம்பாத்தியம், அப்படி போயிட்டான். ஆனாலதான் அவரு உயிர் தெழுந்த உடனே பரத்துக்கு ஏறி போலையா, திரும்ப எங்களை பார்க்கறதுக்கு வர்றாரு. அடுத்த 40 days அதான் ரியல் எக்ஸ்ட்ராடினரி மினிஸ்ட்ரி. அந்த 40 days வேற யாருக்கும் தரிசனம் ஆகல. யாருக்கு தரிசனம் ஆகணுமோ அவங்களுக்கு மட்டும் தரிசனம் ஆனாரு. யாருக்கிட்ட பேசணுமோ அவங்கள்ட்ட மட்டும் பேசினாரு. கனிவாவும் பேசினாரு, கண்டிச்சும் பேசினாரு, கடிந்தும் கொண்டாரு. அல்ல சொல்லுங்க. சும்மா பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இல்லை, கடிந்தும் பேசினாரு, கரெக்ட் பண்ணாரு. 3 வருஷம் ரெடி ஆகாதவன் 40 நாள் ரெடி ஆயிட்டாங்க. 3 வருஷத்துல ரெடி ஆகாதவன் 40 நாள்ல இனி செத்தால் இந்த இடத்த விட்டு எந்திக்க கூடாதுரா. அதான் 3rd ஸ்டெப். தோத்துறோம். இப்ப அவர் ஏறி போயிட்டாரு. தோத்துறோம். 3வது ஸ்டெப் போய் உட்கார்ந்தா பாருங்க, 10 நாள். தோத்துறோம். அடுத்த 10 நாள் உட்கார்றான். இந்த 10 நாள் ஒண்ணுக்கும் போக கூடாது. இல்லை சொல்லுங்க. எதை நோக்கி நினைச்ச கூடாது. சொரு வேண்டாம், பட்டம் பதவி வேண்டாம், பணம் சிந்தனை வந்து தூக்கி போடு. மீனை பார்க்கணும், மீனாவை பார்க்கணும் வேண்டாம். அல்ல சொல்லுங்க. அப்பா ரெவரண்ட் பதவி எல்லாம் வேணாம், பிஷப் பட்டம் எல்லாம் வேணாம். அதை இதையும் பார்த்து அவரை காயப்படுத்தினது போதும்டா. நாமளே சேர்ந்து அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டோம்டா, அவரை மறுதளிச்சிட்டோம்டா, அவரை காயப்படுத்திட்டோம்டா, அவரை காட்டி கொடுத்துட்டோம்டா, அவரை விட்டு செதறி ஓடிட்டோம்டா, இஷ்டத்துக்கு நம்ம மாட்டுக்கு வாழ்ந்துட்டோம்டா. சந்துக்குள்ளையும் பொந்துக்குள்ளையும் பூட்டப்பட்ட அறைக்குள்ளையும் நம்ம சேஃப்டியா இருந்தா அது போதும்னு சொல்லி உட்காந்துட்டோம்டா. நான் பேதுரு சொல்லிருப்பான், எக்ஸ்ட்ரீமா கூட போயிட்டேன்டா, இனி எங்கேயும் போக போறதில்லை. எல்லாம் வா தோத்திரம். 120 பேர் உட்காருவோம். தோத்திரம். ஒரே மேல் வீட்டர்ல உட்காருவோம். துதிப்போம். ஜபத்திலும் வேண்டுதலிலும் ஒரு மனதோடு அவர்கள் தரித்திருந்தார்கள். அந்த 10 நாள் அவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த மனமாற்றம், அந்த 10 நாள் அவர்களுக்குள் ஏற்பட்ட தோத்திரம், ஆமா அந்த பிரதிஷ்டை, மனம் திரும்புதல். அழுதிருப்பான், ஒப்பு கொடுத்திருப்பான், கதறி இருப்பான், அந்த ஜபத்திலும் வேண்டுதலிலும் தன்னை பிரதிஷ்டை பண்ணிருப்பான். அந்த 10 நாள், 10வது நாள்
10வது நாள் ஆமென் சோதரம் பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த அந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. இருக்கீங்களா? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். நான் கேட்க அந்த ஊற்றப்பட்ட நாள்ல தானங்க 3000 பேர் ஞானசானம் பெற்றான், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான் பெந்தகோஸ்தே நாள்ல. நான் கேட்க இந்த 3000 பேருக்கு யார் இன்விடேஷன் கொடுத்தா? யாரு போய் நோட்டீஸ் கொடுத்தா? இவங்களா போனாங்களா? எப்பா நாங்க இங்க கூடி இருக்கிறோம், இன்னைக்கு ஆவியானவர் வரப்போறாரு, நீங்கெல்லாம் வந்துருங்கடோய் அப்படின்னு தோத்திரம் நோட்டீஸ் கொடுத்தாங்களா? இன்விடேஷன் கொடுத்தாங்களா? இல்லையே. யாருக்காவது போய் சொன்னாங்களா? இல்லையே. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இவர்களுடைய அர்ப்பணிப்பும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகமும் ஒன்று சேர்ந்த இடத்துல ஆத்துமாக்களை அவரே கொண்டு வந்துட்டாரு, அள்ளி கொண்டு வந்துட்டாரு. நான் நினைக்கிறேன், நான் அதை இமேஜின் பண்ணுவேன். பல முறை ஒரு மேல் வீட்டு அறை தோத்திரம் 120 பேர் கூடியிருந்தாங்கன்னு இருக்கு தோத்திரம். ஒருவேளை பெரிய வீடாக இருந்திருக்கும் போல அப்படி மனசுக்குள்ள வச்சுக்கலாம். 120 பேர் இல்லைன்னா தோத்திரம் ஒரு அறையில் கொஞ்சம் பேர், அப்புறம் கிச்சனில் கொஞ்சம் பேர், ஹாலில் கொஞ்சம் பேர், அப்படி உட்காந்துருப்பான்னு கூட வச்சிருக்கலாம். இருக்கட்டும், 120 பேரே அங்கே ரொம்ப பேக்கிங்காக இருந்திருக்கும். இப்போ 3000 பேர் வந்துட்டான் சார். அல்லேலூயா. 3000 பேருக்கு பேதர் பிரசவம் பண்றான் சார். கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. வந்து இவங்க கொஞ்சம் கேப் கிடைச்சிச்சுன்னா அந்த கேப்புக்குள்ளெல்லாம் பூந்துருப்பான். அண்ணே தள்ளி உட்காருண்ணே, ஏக்கா உரம்பக்கா இருக்கா, தள்ளி உட்காருக்கா, தள்ளி உட்காருக்கா. சரி, நான் நினைக்கிறேன் ஒரு ஆள் மேல ஒரு ஆள் உட்காந்துருப்பான். தோத்துறேன், ஒரு ஆள் மேல ஒரு ஆள் உட்காந்துருப்பான். அப்புறம் அந்த படிக்கட்டுலாம் நின்றுட்டு இருப்பா, வாசல் எல்லாம் நின்றுப்பாங்க. படிக்கட்டு இது மேல் வீட்டர் இல்லையா, கீழே படியெல்லாம் ஆள் நிறைஞ்சிருப்பாங்க. கீழே வீடு இருந்திருக்கும், அந்த வீட்டுக்குள்ள பூந்துருப்பான். தோத்துறேன். ஆமா, ஏன்னா வந்துகிட்டே இருக்கு மக்கள். அந்த வீட்டுக்குள்ள பூந்துருப்பான், கீழ் வீடு ஃபுல்லா இருக்கும். அப்புறம் முத்தத்துல நின்றுப்பான், அப்புறம் ரோடெல்லாம் நின்றுப்பான். இருக்கிறீங்களா? ஆமேனா? இப்ப இப்படி சொல்றேன், அவன் வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் 3000 பேரு. அப்போ அவன் பிரசங்கம் பண்ணது எத்தனாயிரம் பேருக்குன்னு தெரியல. ஒருவேளை பிளஸ் 3000 இன்னொரு 6000 பேர் வந்திருந்திருக்கலாம் அல்லவா? அதுல 3000 பேர் சந்தோஷமா வார்த்தையை ஏற்று ஞானசானம் பெற்றிருக்கலாம் அல்லவா? காசா பணமா திங்க் பண்ணுவோமே. அல்ல சொல்லுங்க. அப்போ நம்ம மேல என்ன கோர்ட்ல கேஷா போட போறாங்க? அல்ல சொல்லுங்க. அப்போ 3000 தான் வந்திருப்பானா, இன்னும் எக்ஸ்ட்ரா சில ஆயிரங்கள் வந்திருக்கலாம். ஆனால ஆண்டவர் சொல்றாரு, சடுதியா ஒரு எழுப்புதல் வரப்போகுது, சடுதியா ஒரு அசைவு வரப்போகுது. திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் பலமாய் தேசத்துல பயங்கரங்களை உண்டு பண்ண போறார், திகில உண்டு பண்ண போறார். நீ அந்த மாதுளை மரத்திலிருந்து எழும்பணும். அல்லையா சொல்லுங்க. தவிர்க்க வேண்டிய சவுல தவிர்க்கணும், தூக்கி எறிய வேண்டிய ஆளை தூக்கி எறியணும். சோத்திரம். இருக்கிறீங்களா? பேதுரு கடற்கரையை விடணும், மீன் பிடிக்கிறத விடணும், பழைய சுபாவங்களை விடணும், அவன் பழைய பார்வையை விடணும். வர வேண்டிய இடத்துக்கு வந்து உட்காண்டா அசைவும் அபிஷேகமும் ஆத்தும அறுவடையும் ரட்சிப்பும் சத்தியம், அது சாத்தியம். அல்லேலூயா. சரி, சவுல் சாய்ந்து போனவன், யோனத்தான் சாதித்து காட்டியவன். இன்னைக்கு நாம சாய்ந்து போகிற கூட்டமா, சாதித்து காட்டும் கூட்டமா? ஏன் சவுலால முடியல, யோனத்தானால முடிஞ்சிச்சு? 3 பாயிண்ட் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். பார்வை. சொல்லுங்க. நம்ம எதை பார்க்கிறோம், நம்ம எப்படி பார்க்கிறதோங்கிறத வச்சுதான் நம்ம சக்சஸ், நம்ம ஊழியத்தின் வளர்ச்சி. இங்க யோனத்தானை பத்தி சொல்றேன். 3 பார்வை. அழைப்பை பார்க்கும் பார்வை. சொல்லுங்களேன். சரி. 2வது ஆண்டவரை பார்க்கும் பார்வை. அது சொல்லக்கூடாது. முதல் பாயிண்ட் மட்டும்தான் சொல்லணும், 2வது பாயிண்ட் நான் மட்டும்தான் சொல்லணும். சொல்றாங்களா பார்ப்போம். ஆண்டவரை பார்க்கும் பார்வை. 3வது ஆயுததாரியை
பார்க்கும் பார்வை. வெரி குட். யோனத்தானின் பார்வை சிம்பிள். இந்த சம்பவத்தில் அழைப்பை பார்க்கிற பார்வை. ஏதோ ஒன்றுக்கு கீழே முடங்கி கிடப்பதல்ல என் மேல் இருக்கிற அழைப்பு. அழைப்பு தேசத்தை விடுதலை செய்யும்படி, எதிரிகளோடு யுத்தம் செய்யும்படி, ஒரு யுத்த வீரனா, ஒரு யுத்த புருஷனா நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் இந்த ஆர்மியில, இந்த சேனையில சேர்க்கப்பட்டிருக்கிறேன், நியமிக்கப்பட்டிருக்கிறேன். அதுதான் என் மேல இருக்கிற அழைப்பு. ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ள முடங்கவோ, எனக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும்னோ தோத்திரம், அதை அனுபவிச்சுக்கிட்டோ, பயந்துகிட்டோ, பலவீனப்பட்டுக்கிட்டோ முடங்கி கிடப்பது அல்ல என்னுடைய அழைப்பு. ஜீவனே போனாலும் பரவாயில்ல, அதான் யுத்த வீரனுடைய அழைப்பு. தேசத்தை காக்கணும். அவனுக்கு குடும்பம் ரெண்டாவது தான், உறவுகள் ரெண்டாவது தான், அவனுடைய சுய நலங்கள் எல்லாம் ரெண்டாவது தான். அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு தானே தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அப்படித்தானே வந்தோம். அதானே நம்ம மேல இருக்கிற அழைப்பு. சீசனா இருக்க அழைப்பு, யுத்த வீரனா இருக்க அழைப்பு, ஊழியனா இருக்க அழைப்பு, போதகனா இருக்கிற அழைப்பு. 1 கொரிந்தியர்ல 1:26 பவுல் சொல்வார், சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். ஆல்வேஸ் லுக் அப்பான் யுவர் காலிங். உங்களுடைய அழைப்பை பாருங்க. who you are, to whom you serve. யாரை நீங்கள் சேவிக்கிறீர்கள், நீங்கள் யார், உங்க மேல் இருக்கிற அழைப்பு என்ன, உங்களை குறிச்ச தேவனுடைய திட்டம் என்ன, அதை பாருங்க. ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பைத்தியங்களை, பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். நாம பலவீனமா இருக்கும் போதே கத்த தெரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம அறிவில குறைவுள்ளவர் தான் தேவன் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்? நம்மளை வச்சு பலவான்களை வீழ்த்த போறாரு, நம்மளை வச்சு ஞானம் உள்ளவர்களை வீழ்த்த போறாரு. சின்னவன் சிறியவன் பலத்த ஜாதியாவா. நாம பலத்த ஜாதியாவதற்குத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் பலுகி பெருகுவீர்கள், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவே. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். That's what our calling. அதுதான் நம்ம மேல இருக்கிற, சொல்ல மாட்டீங்களா, அழைப்பு. என்ன பர்பஸுக்கு கத்த நம்மளை அழைச்சாரோ அந்த பர்பஸ் எல்லாம் ஓரமா வச்சுட்டோம். நாமளே சில பர்பஸ்களை கிரியேட் பண்ணிக்கிட்டோம். அழைப்பை வேற பக்கமா திருப்பிட்டோம், மட திருப்பிட்டோம். ஏன்? மிகப்பெரிய சாதனை பண்ண எலியா 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்துல தோத்திரம் வானத்தை அடைச்சிட்டான். சாரிபாத்து விதவ பையனை திரும்பவும் உயிரோட எழுப்பிட்டான். 18வது அதிகாரத்துல பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆகாப் ராஜாவுக்கும் முன்னால நின்று சவால் விடுறான். வானத்திலிருந்து எல்லார் கண்களுக்கும் முன்னால அக்கினியை கொண்டு வர்றான். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு எல்லாரையும் சொல்ல வச்சுட்டான். பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கீசோன் நட்டங்கரையில வெட்டி சாச்சிட்டான். 3 வருஷத்துக்கு அப்புறம் பெருமழையும் இறங்க வச்சுட்டான். அவ்வளவு பெரிய சாதனை பண்ண எலியா 1 ராஜாக்கள் 19 எசபேல் வார்த்தையினால சோர்ந்து போயிட்டான். அப்ப கூட ஆண்டவர் பரவாயில்லப்பா, இம்பிட்டு நல்ல விஷயம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தானே சோர்ந்து போயிருக்க, படுத்துக்க, இந்த தூதனை அனுப்பி விடுறேன், நல்ல கம்பளியா கொடுப்பான். இந்த பாசஸ் மீட்டிங்ல போர்வை கொடுக்குறேன், பாசஸ் மீட்டிங்ல கம்பளி கொடுக்குறேன், சோத்திரம் கிஃப்டா கொடுக்குறேன், வாங்கி நெஞ்சுக்க, மூடிட்டு படுத்துக்க அப்படின்னு எலியாவுக்கு சொன்னாரே. சூர செடிகளை படுத்துக்கடா, குளிர்கள் அடிக்க போதுடா, போர்வை மூடிக்கடா, தூதனை அனுப்பி. தூதனை அனுப்புனாராம். அங்கே நான் சொல்லுவேன், அந்த 1 ராஜாக்கள் 19 5 6 7 அதில் தூதனை அனுப்புவாராம். அதில் 3 விஷயம். தலைமாட்டில் தண்ணீர், தழலில் சுடப்பட்ட அடை, தட்டி எழுப்பும் தூதன். தலைமாட்டுக்க தண்ணீர், தழலில் சுடப்பட்ட சுட சுட
அட, சுட சுட அட. அப்புறம் இவனை தட்டி எழுப்புறதுக்கு ஒரு தூண். என்ன உறக்கம், என்ன சோரச்செடி, என்ன கம்பளி, எந்திரா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இவ்வளவு சாதிச்சுட்டு சாஞ்சிருக்கான். நம்ம என்ன சாதிச்சிருக்கிறோம் நமக்கு தான் தெரியும். அவ்வளவு சாதிச்சுட்டு சாஞ்சவனே சாய விடல, சாய அனுமதிக்கல. எந்திரி, உன்னை சாயிறதுக்கு நான் அழைக்கவே இல்லை. உனக்கு ரெஸ்ட் அங்கதான், உனக்கு ரெஸ்ட் அங்கதான். தூக்கிடுவேன். ஆமா, அங்கதான் உனக்கு இளைப்பாறுதல். அல்லையா சொல்லுங்க. எந்திரி, சொத்த தின்ன, தண்ணிய குடி, கிளம்பு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அதுதான் அழைப்புங்க. என்ன, நம்ம ஓட வேண்டிய ஓட்டம் எவ்வளவோ இருக்கு. எசபேலை பார்த்துக்கிட்டு, சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு, தேவைகளை பார்த்துக்கிட்டு, பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு, பயத்துக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது நம்ம அழைப்பு இல்லைங்க. வச்சா அவருக்காக, எடுத்தா அவரோட. இந்த சுலோகத்தை சொல்லுங்க. வச்சா அவருக்காக, எடுத்தா 2026லயும் நம்மளை உசுரோட வச்சா அவருக்காக. ஏன், நாளைக்கு நம்மளை உசுரோட வச்சா அவருக்காக. ஒவ்வொரு நாளும் அவருக்காக, ஒவ்வொரு நிமிடமும் அவருக்காக. இல்ல போதும்டான்னு எடுத்துட்டா அவரோட. இந்த சேச்சி மனசுலாயோ அல்லேலூயா. சார், ஏன் சார் அழைக்கப்பட்டு வந்தமே சார், அன்னைக்கு என்ன சார் நமக்கு பேக்ரவுண்ட் இருந்துச்சு? ஆளுக்கு 10 லட்ச ரூபா, இல்லாட்ட 5 லட்ச ரூபா, இல்லாட்ட 2 லட்ச ரூபா அக்கௌண்ட்ல போட்டுட்டு தான் ஊழியத்துக்கு வந்தோமா? இல்லையே சார். சமைக்கிறதுக்கு பாத்திரம் கூட இல்லாம ஊழியத்துக்கு வந்தவங்க இருக்கிறாங்க. அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாம தான் சார் ஊழியத்துக்கு வந்தோம். கை விட்டாரா? செத்து போயிட்டோமா? சோறு போடாம தான் விட்டாரா? ட்ரெஸ் கொடுக்காம தான் விட்டாரா? நமக்கு பொண்ணு தராம தான் விட்டாரா? இம்பிட்டு காலம் நடத்தினவர் இனி நடத்த மாட்டாரு. பணம் பணம் பணம், கொடுப்பாங்களா, அவ கொடுப்பாங்களா, அவ தருவாங்களா, அவ தருவாங்களா. என்ன கோமாளித்தனம்ன்றேன் நான். ஆரம்பத்தில் நம்ம நல்லா தாங்க இருந்தோம், ரொம்ப நல்லா இருந்தோம். இந்த ஊழிய ஆரம்பங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்ப நம்ம தேவைகளோட இருந்தோம், ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். கத்தரை பார்த்தா தான் வழி நடக்கும் இருந்துச்சு. அப்ப அவரை பார்த்தோம். ஒரு டம்ளர் பாலுக்கு கூட கத்தரை பார்த்தோம். ராத்திரி சோத்துக்கு பகலெல்லாம் அழுதுட்டு கிடப்போம். அப்படியே வச்சிருந்தாருன்னா நல்லா இருந்திருப்போம் போல தெரியுது. அதை எதையும் கொடுத்து 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 அவர் தான் நம்மளை கெடுத்து விட்டாரு. பாசஸ் மீட்டிங் அப்படித்தானே, ஏதாவது குறிப்புல போட்டா தானே ஆளுக வருதுன்னு போடுறாங்க. ஒண்ணும் இல்லை, வார்த்தை தான் இருக்கும். வா அப்படின்னா 4 டிக்கெட் தான் வரும். அல்லேலூயா. இல்லைங்க இல்லைங்க, நம்ம பார்வையில தப்பு பண்றோங்க. என் காலிங் பெருசுங்க, என் மேல இருக்கிற அழைப்பு பெருசுங்க. ராஜாக்களை அசைக்கிற அழைப்பு, எதிரிகளை வீழ்த்துகிற அழைப்பு. எலியா ஊழியம் முடிஞ்சு அவரு மேல ஏறி போறாருங்க. போகும்போது மேல இருந்து சால்வை விழுகுதுங்க. கீழே எலிசா நிக்கான். எலிசா மட்டுமா நிக்கான், எரிகோவின் தீர்க்க தரிசன புத்திரர்கள் எல்லாம் அங்க நிக்காங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல 13க்கு பிறகு இந்த சம்பவம் இருக்கு. கீழே எரிகோவின் தீர்க்க தரிசன புத்திரர்களும் நிக்கிறாங்க, எலிசாவும் நிக்கான். இந்த சால்வை விழுகுது கீழே. எலிசா தான் அதை ஓடி போய் எடுக்கான்.
இந்த எரிகோ இருக்கிற தீர்க்க தரிசன புத்திரர்கள், ஆமா பெரிய சால்வை, அவன் என்னைக்கு துவைச்சான்னு தெரியல, அந்த சால்வை எடுக்கிறதுக்கு ஊட்டி உப்புற விழுகிற மாதிரி ஓடுறான். எடுத்து என்ன பண்ண போறான்? இருக்கிறீங்களா? நம்மளாம் பாருங்க ஒரு கட்டமைப்புல இருக்கிறோம். எரிகோவின் தீர்க்க தரிசன புத்திரர்கள் அல்ல சொல்லுங்க. அப்போ நம்ம ஒரு கட்டமைப்புல இருக்கிறோம். நமக்கு பிஷப் இருக்கிறாரு, அசிஸ்டன்ட் பிஷப்புகள் இருக்கிறாங்க, ரைட் ரெவரண்ட் இருக்காங்க, பீச்சாங்காய் லெஃப்ட் ரெவரண்ட் இருக்கிறாங்க, அப்புறம் அப்படிலாம் நிறைய அப்படி கட்டமைப்புல நம்ம இருக்கோம். ஏன் நம்ம பிதாக்கள் மேல எலியா மேல கிடந்த அந்த சால்வைய போய் எடுக்க போறானா? எலே கோமளி, அது சால்வேலடா, அதான்டா எனக்கான அழைப்பு. அவர் ஸ்தானத்துல இனி நான் தான். உன் ஸ்தானத்துல தீர்க்கதரிசியா இருக்கும்படி நீ எலிசாவை அபிஷேகம் பண்ணு. அப்ப கொண்டு போய் அப்பவே சால்வையை போடுவான். போட்டுற மாதிரி போட்டு தூக்கிட்டு வந்துடுவான் அவன். தோத்துறான். அப்ப அந்த சால்வை அழைப்புக்கு அடையாளம், அந்த சால்வை அபிஷேகத்துக்கு அடையாளம். அது ஏன் சால்வடா, எனக்கான சால்வடா. அன்னைக்கே என் மேல போடுற மாதிரி போட்டு எடுத்துட்டு போயிட்டாரா. எப்படா அந்த சால்வை கிடைக்கும்னு தாண்டா பின்னாடியே வந்தேன். தோத்துறான். அவர் போனா தான் கிடைக்கும்னு அவரே தான் சொன்னாரு. அதனாலதான் அவர் போகட்டும்னு கூட நான் காத்திருந்தேன். முடிஞ்சா 2 ஜெபம் கூட பண்ணேன். இப்பதான் போயிருக்கிறாரு. போனவரு போட்டு போயிருக்காரு. அல்ல சொல்லுங்க. அது என் மேல இருக்கிற அழைப்பு, அது எனக்கான அழைப்பு, அது எனக்கான அபிஷேகம். அதை நீ எவனும் போய் எடுக்க மாட்ட, எடுக்க கூடாது, எடுக்க போறதில்லை. நான் ஓடி போய் அதை என்ன செய்வேன்? எடுப்பேன். நீ கட்டமைப்பில் இரு, கூட்டமைப்பில் இரு, எதுல வேணாலும் இரு. தோத்துறான். வேணா நானும் கூட உன் கூட்டமைப்பில் இருக்கிறேன். ஆனா அமைப்பில் என்னை பயன்படுத்த போறது, அமைப்பில் என்னை ஆசீர்வதிக்க போறது அழைப்பு. ஆமென் சொல்லுங்க. அப்போ அழைப்பு. நான் அமைப்புக்கு எதிரானவன் அல்ல, ஐக்கியத்திற்கு எதிரானவன் அல்ல. புரிந்து கொள்ளுங்கள், அழைப்பு முக்கியம். ஒரு ஃபெல்லோஷிப் வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஒன்று வச்சுக்கலாம். 31 நாளும் ஃபெல்லோஷிப்பா? இங்க ஓடுங்க ஓடுங்க ஓடு, அங்க ஓடு, அந்த ஃபெல்லோஷிப் இந்த ஃபெல்லோஷிப். அப்புறம் எப்பதான் ஜெபம் பண்றது? எப்பதான் மக்களை பார்க்கறது? எப்பதான் தரிசனத்தை பார்க்கறது? எப்ப சபையை பார்க்கறது? எப்ப அப்பாவை பார்க்கறது? எப்ப அழைப்பை பார்க்கறது? இருக்கீங்களா? மலாம்ப பலா நிழலு பலா நிழலு பலா நிழலு பலா நிழலு பலா நிழலுன்னு பல்ல கட்டிக்கிட்டு படுத்தே கிடந்தேன்னா வந்து கொதலை மிதிச்சு உன்னை போட்டு உன் தலையை எடுத்துட்டு போயிடுவான். சவுலு, நான் சவுல சொல்றேன் அல்ல சொல்லுங்க. அப்போ அவனுக்கு ரொம்ப ஈஸியா போச்சு. நேரம் வருவான். எல்லா பேரும் மாதுளை மரத்துக்கு தான் படுத்து கிடக்கான். நல்ல பழத்தை பிடின்னு தின்னுட்டு வயிறுவேன். தோத்துறான். அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கான். போய் அப்படியே கொதலை நெரிச்சு கழுத்தாரு தூக்கிட்டு வந்துருக்கிறான்னா அத்தனை நேரம் தூக்கிட்டு போயிட போறான். என்ன புரிய மாட்டேங்குது? நான் அழைப்பு அல்லையா சொல்லுங்க. அந்த அழைப்பை பாருங்க. சார் நீங்க சாதாரணமானவங்க இல்லை சார். மோசே அவனை எடுத்துக்கொள்ளப்படுற நேரம் வந்தப்போ அவன் கேட்கான், ஆண்டவரே நீங்க என்ன எடுத்துக்கொள்ளப்படுறதுல சந்தோஷம்தான், ஆனா லட்சக்கணக்கான பேர் இருக்காங்களப்பா, இவங்களை எப்படிப்பா நான் இல்லாம நீங்க நடத்த போறீங்க? ஒரு 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 மேய்ப்பன் இல்லாம எப்படிப்பா நடத்த போறீங்க? அதுக்கான சரியான ஆள் இல்லையப்பா அவரு. மோசே ஓவர் ஃபீலிங் உசுருக்கு ஆபத்துரோய். தோதர 30 லட்சம் பேர் மேல உனக்கு ஃபீலிங், அப்ப எனக்கு ஃபீலிங் இல்ல. ஏலே கோமளே, அவங்க மேல எனக்கு ஃபீலிங் இருக்க போய் தாண்டா மீதியான் தேசத்திலிருந்து ஒன்ன தூக்கிட்டு வந்தேன். என்ன பேச்ச காணா? அவங்க மேல ஃபீலிங் இருக்க போய் தான். இன்னும் சொல்லட்டுமா, சபை மேல அவருக்கு இருக்கிற அக்கறை மாதிரி வேற யாருக்கும் வந்துடாது. நான் அடிக்கடி இப்படி சொல்லுவேன், எகிப்துக்கு இவங்களை கொண்டு போய்
கோசேன் நாட்டுல நல்ல திங்க வைக்கணும்னு தான் 13 வருஷம் யோசேப்ப பாடாப்படுத்தினாரு. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? இவங்க நல்லா இருக்கணும், இவங்களுக்கு கோசே நாடு கிடைக்கணும், இவங்க பஞ்சத்துல பாதிக்கப்பட்டவே கூடாது, இவங்க நல்லா தின்னு விட்டு உருளைக்கிழங்கு மாதிரி உக்காந்து இருக்கணுங்கிறதுக்காக ஒருத்தனை 13 வருஷத்துக்கு முன்னாடி அங்க கொண்டு போய் அவனை பாடாப்படுத்தி அமுக்கி புழிஞ்சாரு. சொல்லுங்க, அது மட்டுமா? இவங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல இவங்களை கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லி 80 வயசு கிழவன பாடாப்படுத்தினாரு. நம்மளை கூட பாடாப்படுத்திட்டு இருக்கிறாரு. எதுக்கு நினைக்கிறிய? இந்த உருப்படியா காணிக்க ஓடாது, உருப்படியா ஜெபத்துக்கு வராது, உருப்படியா உபவாசம் போடாது, நமக்கு ஏதாவது பிரச்சனை ஒன்றும் நமக்கு விரோதம் எல்லாம் ஒன்றும். யாரு? நம்ம மக்களை பத்தி தான் சொல்றேன், ஆள் இல்ல அல்ல சொல்லுங்க. அப்போ ஆனா அவங்க நல்லா இருக்கணும்னு தான் நம்மளை இவ்வளவு பாடுபடுத்துறாரு. அதனால சபைய குறித்து நம்மளை விட அக்கறை அவருக்கு தான் ஜாஸ்தி. இப்ப மோசே சொல்றான், ஆள் இல்லையப்பா. என்ன ஆள் இல்லையே? உன் சோத்தாங்கை பக்கத்திலே ஒரு ரைட் ரெவரண்ட் இருக்கிறான். நான் அல்ல சொல்லுங்க. அப்பா கையை தூக்கி அவன் மேல வைரா. யாரு அப்படின்னு பார்த்தா யோசுவா. யாரு? அந்த டவுசரா? ஆமா, உன் பார்வையில் அவன் தான் டவுசர் தான் அவன் தோத்துறான். ஆனா என் பார்வையில் அவன் தான் அடுத்த ஜெனரேஷன் அசைக்க போறவன், ஆயிரங்களை லட்சங்களை அசைக்க போறவன். அன்றைய கானான்ல 31 ராஜாக்கள் இருக்கிறாங்கப்பா. முடிச்சிருவான். அல்ல சொல்லுங்க. அப்பா 31 ராஜாக்கள் கானான்ல இருக்கிறாங்கப்பா. நீங்க யோசுவால போய் அப்படின்றீங்க, முடிச்சிருவான். தேசத்தை சுதந்திரிக்கணுமே ஆண்டவரே, அதை பங்கு போட்டு கொடுக்கணுமே ஆண்டவரே, போட்டுருவான். யோசுவா செய்ய போறது இல்லடா, யோசுவா மேல நான் வச்சிருக்கிற அழைப்பு. சொல்லுங்க, யோசுவா மேல நான் வச்சிருக்கிற அழைப்பு. ஊர் நம்மள ஒரு மாதிரி பார்க்கலாங்க. நம்ம 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 ஊழியத்தை நம்மளை கிராமத்தில் ஒளிஞ்சிறாரு, 10 பேருக்கு ஒளிஞ்சிறாரு, பல தேவைகளோட ஒளிஞ்சிறாரு. அப்படி ஊர் உலகம் நம்மளை பார்க்கலாம். நம்ம விசுவாசி ஒரு மாதிரி பார்க்கலாம். மோசேய யோசுவாவை ஒரு மாதிரி பார்த்தான்னா பார்ப்பாங்க தான். இன்னைக்கு ஊழியர்களே அப்படித்தான் பார்க்காங்க. நாங்கள் பட்டணத்தில் ஒளிஞ்சு செய்கிறோம், நீங்கள் கிராமத்தில் ஒளிஞ்சு செய்றீங்க. நாங்கள் காரில் வர்றோம், நீங்கள் 2 வீலரில் வர்றீங்க, அதுவும் பரிதாபமான ஒரு 2 வீலரில் வர்றீங்க. நாங்கள் 500 ஆத்துமா வச்சுருக்கோம், நீங்கள் 15 ஆத்துமா தான் வச்சுருக்கீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். பின்னா என்ன? மோசே அப்படித்தான் யோசுவா பார்த்தான். நான் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, நான் எவ்வளவு தோத்துறோம், வயசான ஆள், எவ்வளவு யுத்தங்களை பார்த்துருக்கிறேன், எவ்வளவு காரியத்தை பார்த்துருக்கிறேன், என்ன எடுத்துக்க போறேன்றீங்க? இங்கே ஒரு வயம் இல்லை. அவன் லெவலுக்கு அங்க ஒருத்தரும் இல்லையாமா. அவன் போயிட்டா ஒருத்தரும் இல்லையாமா. நீ முதல்ல போ. அல்ல சொல்லுங்க. அப்போ நீ முதல்ல வா. எலியா மேட்டரும் அப்படித்தான், எலிசா மேட்டரும் அப்படித்தான். சாரி, மோசே மேட்டரும். எலியா அவன் எடுக்கிற நாள்ல இவன் பின்னாடி போயிட்டே இருப்பான். நம்மாளு யாரு? எலிசா. ஏண்டா வர்ற? உமக்கு என்னையா பிரச்சனை? தோத்துறான். நான் சொல்ல, உமக்கு என்னையா பிரச்சனை? என் காலு நான் நடக்கேன். தோத்துறான். ஆமா, ஐ லவ் யூ. அல்லேலூயா. நீர் என்னுடைய தகப்பன், நாம நேசிக்கிறேன், ஆனால் நான் ஃபாலோ பண்றேன். ஒவ்வொரு இடத்துலையும் கேட்பான். இங்கிருந்து நான் அங்கே போகிறேன், கில்காலில் இருந்து பெத்தேலுக்கு, பெத்தேல இருந்து எரிகோ, எரிகோல இருந்து யோர்தானுக்கு, நீர் எங்கே வேணாலும் போகிறோம், நான் வருவேன். நானே அவனுக்கு பிடிக்கலைங்க. என்ன ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகிட்டான். அப்படி உனக்கு என்னதான் வேணும்டா அப்படின்னு. உனக்கு அப்படி என்னதான் வேணும்? உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய். அவன் சிங்கிளாக கேட்டாலே டென்ஷன் ஆவான். அவன்கிட்ட போய் என்ன கேட்கான்? ரெட்டிப்பா கேட்கான். ஏன்னா அவன் ஆண்டவர்கிட்டே சொன்னவன். என்ன சொன்னவன்னா, இங்கே இருக்கிற எல்லாரையும் கொண்டாங்க, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்லாம் கொண்டாங்க, நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். நான் இதை பல முறை சொல்லுவான். நான் ஒருத்தன் தான், நான் ஒருத்தன் தான், நான் ஒருத்தன் தான். அதனாலே ஒருத்தனை ரெடி பண்ணிட்டாரு. அல்ல சொல்லுவான். அப்போ அதனாலே ஒருத்தனை ரெடி பண்ணிட்டாரு. சோத்திரம். இப்போ அவன்கிட்ட போய் டபுளா வேணும். என் மேல் இருக்கிற ஆவின்னு வரும், உனக்கு டபுளா. அவன் சொல்லுவான் பாருங்க, அரிதானதை கேட்டேன். அதுக்கு வாய்ப்பு இல்லைன்றான். தோத்துறான். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. அரிதானதை, அது அரிதோ பெரிதோ இன்னைக்கு கிளப்பாம நான் போறது இல்லை. தோத்துறேன். உண்மையும் கிளப்புறேன், உண்மை மேல் இருக்கிற அபிஷேகத்தை என்கிட்ட கிளப்புறேன். தோத்துறோம். நான் சொல்றது புரியுதா?
உடனேதான் அவரு உள்ள கண்டிஷன்லாம் நிறைய போடுவான். தோத்திரம். அவன் நான் எடுத்துக்கொள்ளப்படுவதை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும். ஓஹோ, அப்ப நீ எடுத்துக்கொள்ளப்பட்டதான் எனக்கு கிடைக்குமா? போட்டுருவோம் ஜெபத்தை. இல்லை சொல்லுங்கப்பா, போட்டுருவோம் ஜெபத்தை. ஆண்டவரே தூக்குங்கப்பா, தூக்குங்கப்பா, தூக்குங்கப்பா. அதுவும் அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? தூங்கிட்டேன்னா வேற கிடைக்காது. தூங்கலப்பா தூக்குங்கப்பா, தூக்குங்கப்பா, தூங்கலப்பா, தூங்கலப்பா, தூக்குங்கப்பா. நான் அடிக்கடி யோசிப்பேன், எலியாவுக்காக எடுத்தாரோ இல்லையோ, எலிசா ஜெபத்துல எடுத்திருப்பாரு. தோத்திரம். நான் அதனாலதான் பெரியவங்களுக்கு தகப்பன்மாருக்கு அடிக்கடி சொல்லுவேன், கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்துருங்க. எடுத்துட்டு தான் கொடுக்கணும்னு இருந்துச்சுன்னா அதுக்காக நாங்க இளம் தலைமுறை ஜெபிக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம். சோத்திரம். எங்க ஜெபத்தை கேட்டு எடுத்துற போறாரு. என்ன பேச்ச காணா? அழைப்பு. அந்த அழைப்பு தான் அவனுக்கான கோல். வேற எதையும் இப்ப எலியா என்ன சேர்த்து வச்சிருந்தாரு, அவர் என்ன சொத்து வச்சிருந்தாரு, இத்தனை வருஷம் பயங்கரமான தீர்க்கதரிசி, பயங்கரமான ஊழியக்காரரு, வீடு வச்சிருந்தாரா, படங்கடம் மூட்டையில முடிச்சு போட்டு வச்சிருந்தாரா, சாமாங்கமா வாங்கி போட்டிருந்தாரா, ஒரு சோஃபா செட்டு வாங்கி போட்டிருந்தாரா, ஒரு சேர் 4 வாங்கி போட்டிருந்தாரா, அதை போய் நம்ம எடுப்போமா? அப்படிலாம் எலிசாவுக்கு எண்ணம் வரல. பாஸ்டர் என்ன வச்சிருக்கிறாரு அதை கிளப்புவோம். அவர் கார் நமக்கு கிடைக்குமா? அவரு தோத்திரம் 100 வண்டி வாங்குறாருன்னா இந்த வண்டி நமக்கு கொடுத்துருவாரா? தோத்திரம். அந்த மைக்கை கொடுத்துருவாரா? இந்த மைக் செட்டை கொடுத்துருவாரா? அப்படி இல்லைங்க. அவனுடைய எண்ணம் இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, அது கிடைக்குமா? அப்படி இல்லைங்க. அழைப்பு, அழைப்பு, அழைப்பை பார்க்கிற பார்வை. ஆமெனா? இப்ப ஊழியத்தை தொடங்குறான். அவனுக்கு முன்னால யோர்தான் குறுக்க ஓடுது. யாருக்கு முன்னால? எலிசாவுக்கு முன்னால யோர்தான். என்னடா ஊழியத்தை தொடங்கலாம்னு பார்த்தா குறுக்க யோர்தான் ஓடுதாடா. ஒரே தடையா இருக்கடா நமக்கு. உடனே எலிசா, ஐயோ somebody help me, somebody help me, ஐயோ யாராவது வாங்கல, என்ன தூக்குங்களேன், குறுக்க யோர்தான் ஓடுது. ஒரு 4 பேர் வந்து என்ன தூக்கி மட்டும் போய் அந்த கரையில விட்டுட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நான் ஊழியத்துல சிக்குப்புக்க அப்படின்னு சொன்னானா? அதாவது இப்போ ஒரு தடை, ஒரு தேவை, ஒரு பிரச்சனை, இன்னும் யாராவது தூக்கி கொண்டு பிளீஸ் இந்த ஒரு டைம் மட்டும் ஒரு 2000 செங்கல் வாங்கி கொடுத்துருங்க, இந்த ஒரு டைம் மட்டும், ஐயோ பிளீஸ் ஒரு 4 சீட்டு வாங்கி கொடுத்துருங்க, ஒரு 4 பாய் வாங்கி கொடுத்துருங்க, ஒரு ட்ரம் வாங்கி கொடுத்துருங்க. இப்படியே 10 பேர்ட்ட சொல்லி எல்லாத்தையுமே வாங்கிட்டேன். அல்ல சொல்லுங்க அப்பா. இது ஊழிய தொடக்கம், இது ஊழியத்தினுடைய ஆரம்பம். அதனால ஒரு ட்ரம் நீங்க வாங்கி கொடுத்துருங்க, இப்ப மட்டும் ஒரு உதவி செஞ்சிருங்க, அப்புறம் நான் கிழிச்சிருவேன் ட்ரம். தோத்துறேன் அந்த ட்ரம் தோலை. அல்ல சொல்லுங்க அப்பா. அடிச்சு கிழிச்சிருவேன். எங்க கடந்து படிக்கிறோம் இந்த பாடம் எல்லாம்? இந்த ஒரு முறை உதவி செய்யுங்க. இப்பதான் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்க. 4 பாய் வாங்கி கொடுங்க, 4 சேர் வாங்கி கொடுங்க. ஒன்னு ஊழியத்தை நான் ஆரம்பிக்க சொன்னா அப்படின்னு அந்த மனுஷன் கேட்டான்னா என்ன பதில் சொல்லுவான்? ஊழியத்தை ஆரம்பிக்க சொன்னது யாரு? நீ பேச மாட்டீங்களோ? ஆரம்பிக்க சொன்னது யாரு? ஓனர் யாரு? ஓனர் யாரு? வேலை யாருக்கு செய்றீங்க? அதுல வர்ற ஆதாயம் யாருக்கு? அது ஆண்டவருக்கு தான். நீங்க பண்ற ஆத்ம ஆதாயம் எல்லாம் யாருக்கு? அவருக்கு. அவர் அப்படியே சீட்டை போட்டு சிங்காசனத்தில் உட்காந்துக்குருவாரு. உங்க எஜமா அவருக்கு வேலை செய்வீங்க, அவர் தான் அந்த வேலையை கொடுத்தது, அந்த வேலையில வர்ற எல்லா ஆதாயம் பலன் எல்லாம் அவர் தான். ஆனா உங்களுக்கு சேரும் பாயும் இன்னொருத்தன் வாங்கி கொடுக்கணுமா? எந்த விதத்துல நியாயம்? வேணாம் சொல்லிவிட்டேன். உங்களுக்கு யாரு வேலையை கொடுத்தாரோ அவற்றையே கேளு. உனக்கு யாரு ஓனரோ அவற்றையே கேளு. உனக்கு யாரு எஜமானோ அவற்றையே கேளு. நீ யாருக்கு சம்பாரிச்சு கொடுக்குறியோ அவர் தான் உனக்கு சம்பளம் கொடுக்கணும். எப்படி எப்படி? நானும் ஆரம்ப ஊழியத்தில் இருந்து தான் வந்தேன். பொத்துன்னு வானத்திலிருந்து யாரும் குதிச்சிடல. இளம் தலைமுறை வித்தியாசமா எழும்பி பழகணும். உசுரோட வச்சா ஊழியம் செய்ய, இல்லாட்ட செத்து போயிருன்ற. செத்து போயிரு. உன்னை சாக அடிச்சிருவாரா பாத்துருவோம், உன்னை சாக விட்டுருவாரா பாத்துருவான்.
என் சபைக்கு சுலோகம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒத்துப்போ, இல்லைன்னா செத்துப்போ. ஒவ்வொரு வாரமும் என் சர்ச்சுக்கு ஒரு சுலோகம் சொல்லி கொடுப்பேன். தோத்திரம். ஒத்துப்போ, இல்லைன்னா செத்துப்போ. தேவனோட ஒத்துப்போ, தரிசனத்தோட ஒத்துப்போ, சபையோட ஒத்துப்போ, பிரசங்கத்தோட ஒத்துப்போ. இல்லைன்னா நீ கிறிஸ்தவனை வாழாத, நீ தேவ பிள்ளைன்னு சொல்லாத, நீ விசுவாசின்னு சொல்லாத. தயவு செய்து செத்துப்போ. உன் அடக்காரான செலவன் நான் பார்த்துக்கிறேன். யோனத்தான ஆயுததாரியும் எழுப்பி போறா, சார் இந்த தாட்டை இங்க கொண்டு வாங்க. 2 பேர் சார், அவங்க கடற்கரை மணலத்தனையான ஜனம் சார். உள்ள போனா நெருக்கினாலே செத்து போயிருவாங்க, மிதிச்சாலே செத்து போயிருவாங்க. இவங்களோட பெருசால வார் பண்ணுங்கிற அவசியம், யுத்தம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. போனா சாவோம்னு தெரியும், செத்துருவோம்னு தெரியும். ஆனா தேவன் நமக்காக ஒரு காரியம், கர்த்தர் நமக்காக ஒரு காரியம், நம்ம மேல ஒரு அழைப்பு. அது மாதுளை மரத்துக்கு கீழே இருக்கிற அழைப்பு இல்லடா ஆயுதாரி, பழத்தை புடுங்கி திங்கிற அழைப்பு இல்லடா, சொகுசா வாழ்ற அழைப்பு இல்லடா, ஜீவனை கொடுக்கிற அழைப்பு, யுத்தம் செய்கிற அழைப்பு, யுத்த களத்திற்கு புறப்பட்டு போகிற அழைப்பு, தேவ ஜனத்திற்காக நிற்கிற அழைப்பு. யாராவது உதவி செய்வானா, சப்போர்ட் பண்ணுவானா? நோ. அதான் 2வது சொன்னேன், ஆண்டவரை பார்க்கும் பார்வை. அல்லேலூயா சொல்லுங்க. அழைப்பை பார்க்கிற பார்வை, ஆண்டவரை பார்க்கிற பார்வை. எவ்வளவு அழகா ஆராசன் சொல்றான், கர்த்தர் நமக்காக ஒரு காரியம். கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. சவுல் பார்த்த எதையுமே யோனத்தான் பார்க்கல. சவுல் பார்த்த சத்துருக்களை யோனத்தான் பார்க்கல. நான் கேட்கேன், சவுலுக்கு இருந்த சத்துருக்கள் தானே யோனத்தானுக்கும்? சவுலுக்கு இருந்த சத்துருவின் கூட்டம் தானே யோனத்தானுக்கும்? சவுல் அவங்களெல்லாம் பார்த்துட்டு மூலையில் உட்காண்டான், பயந்து போய் உட்காண்டான், பதறி போய் உட்காண்டான், படுத்துட்டான். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும்டா, எதிரி எவ்வளவு பெரிய கூட்டமா இருக்கட்டும்டா, நம்ம மேல ஒரு அழைப்பு, இந்த அழைப்பை தந்த ஆண்டவர். நம்ம மேல ஒரு அழைப்பு, இந்த அழைப்பை தந்த ஆண்டவர், அவர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். யோனத்தான் அங்க சூழ்நிலையை பார்க்கல, யோனத்தான் அங்க எதிரிகளை பார்க்கல, யோனத்தான் 600 பேரை பார்க்கல, யோனத்தான் சவுலை பார்க்கல. தான் ஒரு ராஜகுமாரன், அதனால சாதிச்சிருவேன். யோனத்தான் கையில் ஒரு பட்டயம் இருந்துச்சான், சவுல் கையில் ஒரு பட்டயம், யோனத்தான் கையில் ஒரு பட்டயம். அந்த பட்டயத்தை கூட யோனத்தான் பார்க்கல. சார் இந்த பட்டயத்தை வச்சு எதிரியை வீழ்த்திடலாம், இன்னைக்கு திறமைகளை வச்சு ஊழியம் செஞ்சிடலாம்னு நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. பாட்டு பாடுறது, அப்புறம் ஆடுறது, அப்புறம் ஓடுறது, பாடுறது, ஆடுறது, அப்புறம் ஓடுறது, கடைசியில் நாடுறது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் பயாலாசம் மாத்திரையா நீ? அஸ்திபாரங்களை அசைச்சு பார்க்கறீங்களா நீ? நம்ம பாடல, நம்ம ஆராதிக்கல. நூதனங்கள், சத்துருக்கிட்ட இருந்தும் பிசாசுகிட்ட இருந்தும் இன்னைக்கு சபையை பாதுகாக்கிறத விட இந்த கோமாளி கூட்டத்துக்கிட்ட இருந்து சபையை பார்க்கறதா மிகப்பெரிய சவால்களா இருக்கு. எங்கிருந்து கத்துக்கிறீங்க நூதனங்கள்? எங்கிருந்து வருது நூதனங்கள்? நான் நமக்கு சொல்றேன், நாம சில விஷயங்களை சாஞ்சு போறோம், இளந்தலைமுறை அவனுக்கு சொகுசான விஷயங்கள்ல என்ன செய்யறான்? சாஞ்சு போறான். நாம சாஞ்சு போன நிலையிலிருந்து எந்திரிச்சா இளந்தலைமுறையும் சாஞ்சு போன நிலையிலிருந்து எந்திரிப்பான். இப்ப இளந்தலைமுறையை கேட்டாம விரல யாருக்கு நேரம் நீட்டுறான்றிய? எல்லாம் பெருசுகளுக்கு நேரம் தான் நீட்டுறான். அவங்கள பாருங்க, அவங்க மட்டும் அப்படி இல்லையா, அவங்க மட்டும் இப்படி இல்லையா, அவங்க மட்டும் அப்படி இல்லையா, எங்களை மட்டும் கேட்க வேண்டிய அப்படின்றான்.
அன்னைக்கு நம்ம தகப்பன்மார்களுக்கு முன்னால நிக்கிறதுக்கு உதறுவோம் தெரியுமா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆட்கள் இங்க இருப்பிய, அவங்களுக்கு முன்னாடி நிக்க முடியாது, பேசுறதுக்கு வார்த்தை வராது, என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. அந்த தேவ பயம் அந்த எல்லைக்குள்ளே இருக்கும். சர்ச்சு கேம்பஸுக்குள்ள வந்தாலே அட்மாஸ்பியர் மாறும், கிடு 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 போய் தான் நிற்போம். அந்த அளவுக்கு தேவ பயம், பக்தி அதெல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு என்னடா அந்த தெருவை சுத்திட்டே இருக்க அப்படின்னு வாலிப பிள்ளை மேல கண்டிக்க முடியல. நீங்க இப்ப அந்த வீட்டை சுத்துறதை நிறுத்துவிய அப்படின்றான். நீங்க மட்டும் அந்த வீட்டையே சுத்திட்டு இருக்கீங்க, நான் தெருவை தானே சுத்துறேன், நீங்க அந்த வீட்டுக்கு போறீங்களேன்றான். ஒன்றும் இல்லை சார், செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வை அப்படின்னு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்ல முடியுதா சார்? என்ன செல்போனே நோண்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு பிள்ளைகள் இன்னைக்கு திட்ட முடியுதா? தில்லு இருக்கா? திரும்ப கேட்டுருவான்ல. நானாவது 12 மணி வரைக்கும் நோண்டுறேன், நீங்க 1 மணி வரைக்கும் நோண்டுறீங்க அப்படிம்பான்ல அவன். எதுலையுமே இன்னைக்கு பெத்த பிள்ளைகளை கூட நம்மளால கண்டிக்க முடியல. ஏன்னா நம்ம லைஃப்ல இல்ல. ஜோம் பண்றான்னு கண்டிச்சு சொல்ல முடிய மாட்டேக்கு, பயில் போடுறான்னு கண்டிச்சு சொல்ல முடிய மாட்டேக்கு, சண்டை போடாதான்னு கண்டிச்சு சொல்ல முடிய மாட்டேக்கு. நான் விசுவாசிகளுக்கு பிரசங்கம் பண்ணல, ஊழியர்களுக்கு சொல்றேன். ஊழிய குடும்பத்துக்குள்ள சண்டை, ஊழிய குடும்பத்துக்குள்ள செல் பழக்கம் ஒன்றும் சாகலை. செல்போன் பார்க்குற பழக்கம் பார்க்கறது தப்புன்னு நான் சொல்லலை, அதுலேயே புதஞ்சு கிடக்கிறது. பரிசுத்தத்தை பற்றி பிள்ளைகளுக்கு பிரசங்கம் பண்ண முடியல, கடனுக்கு விரோதமா பிரசங்கம் பண்ண முடியல. பல பிரசங்கங்கள் எல்லாம் இன்னைக்கு போயிருச்சு. நான் இடையில ஒரு முறை ஈசாக்கை பற்றி தியானிச்சுட்டு இருந்தப்போ கர்த்தர் சொன்னாரு, ஆபிரகாமின் நாட்கள்ல தோண்டப்பட்ட துறவுகளை எல்லாம் பெலிஸ்தியர்கள் தூர்த்து போட்டார்களாம், மண்ணினால் அதை நிரப்பி போட்டார்கள். நம்ம ஊர் பாசையில சொன்னா மண்ணள்ளி போட்டாங்க. ஆபிரகாம் காலத்துல வெட்டின துறவுல மண்ணள்ளி போட்டாங்க. நம்ம பிதாக்கள் காலத்தில் இருந்த துறவுகளை மண்ணள்ளி போட்டுட்டான் பிசாஸ். பல உபதேசங்கள் மேல மண்ணள்ளி போட்டான். பரிசுத்தம்ங்கிற உபதேசம் மண்ணள்ளி போட்டான், பிரதிஷ்டை மண்ணள்ளி போட்டான், உண்மை மண்ணள்ளி போட்டான். ஏன் ஜெபம்? இன்னைக்கு ஜெபத்துக்கு எதிராக பிரசங்கங்கள் வருது தெரியுமா? உபவாசங்களுக்கு எதிராக பிரசங்கங்கள் வருது. அப்படிதான் பண்ணி ஆகணுமா, அப்படிதான் ஜெபிச்சாகணுமா? இல்ல, கிருபாய் கூறு 300 ரூபா கிருபாய் விற்கிறாங்க கூவி கூவி. நம்ம என்னமோ கிருபையை பத்திய பேசாத ஆளுக மாதிரி. என்ன பேச்ச காணா? மண்ணள்ளி மண்ணள்ளி போட்டானா. ஆனா ஈசாக்கு வந்து என்ன பண்றான்? அந்த தூர்த்து போடப்பட்ட துறவுகளை மறுபடியும் தோன்றானா. எங்க அப்பா காலத்து துறவுடா. ஏன் இவன் சின்ன வயசுல இருந்தப்போ அந்த துறவை பார்த்திருப்பான், அத தண்ணீர் ஊற்றி வந்ததை பார்த்திருப்பான். நான் பார்த்த துறவுடா, நான் பார்த்து வளர்ந்த துறவுடா, அந்த தண்ணியை நானும் குடிச்சிருக்கிறேன்டா. அதுல யாரா மண்ணள்ளி போட்டீங்க? முதல் வேலையே அந்த மண்ணை திரும்ப தோண்டி திரும்ப அந்த நீரூற்றை கொண்டு வருவது. ஆதி சபையில இருந்த அந்த தோத்திரம் நீரூற்றுகளை திரும்பவும் சபைக்குள்ள இந்த கடைசி நாட்கள்ல எழுப்பி கொண்டு வர வேண்டியது உங்க மேல என் மேல இருக்கிற உத்தரவாதம். சபை ஆதி நிலைக்கு திரும்பணும். 2026 ஒரு மகிமையான வருஷமா இருக்கணும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? சவுலுக்கு இருந்த எல்லாமே யோனத்தானுக்கு இருந்துச்சு. ஆனா சவுல் பார்த்த மாதிரி யோனத்தான் பார்க்கல. அவன் ஆண்டவரையும் அழைச்சவரையும் பார்த்தான். தான் இருக்கிற பட்டயத்தை கூட பார்க்கல. திறமை, இந்த திறமை இருக்கு, அந்த திறமை இருக்கு. திறமை இருக்கிறவங்களாலதான் எழுப்புதல் வரணும்னா எழுப்புதல் எப்பயோ வந்திருக்கணும் சார். ஏன்னா நம்ம ஆளுகளை மாதிரி திறமைசாலிகள் உலகத்துல யாரும் கிடையாது, எல்லாம் விஞ்ஞானிகள். சோதரம் அவர் ஒரு ஊழி ஆரம்பிச்சா போட்டிக்குன்னே இவரு ஒன்று ஆரம்பிப்பாரு. அவர் ஒரு பாட்டு போட்டா போட்டிக்குன்னே இவர் ஒரு பாட்டு போடுவாரு. போடுற நீ பாட்டும் போடுறேன் ஒன்னையும் போடுறேன் தோதரம் அப்படின்னு யூடியூப் சேனலு ஆடுறா கலப்படா. நம்ம ஒரு சேனலை போடுறா, நம்ம ஒரு இது பண்றா. எல்லாம் எதுக்கு பண்றோம் அதெல்லாம் தெரியாது. கத்தர் சொல்லி பண்றோமா? அது எங்க இருக்காரு கத்தர்?
நான் பார்த்தேன், அவன் பண்றான், இவன் பண்றான், இவன் பண்றான், அவன் பண்றான். ஆளால போடு, ஆளால செய், ஆளால வை, டேலண்ட். டிசைனிங் ஒர்க்கெல்லாம் நம்மள்ட்ட எல்லாம் தோத்துறோம். ஃபேஸ்புக்கில் கைண்ட்லி ப்ரே ஃபார் திஸ் மீட்டிங். எம்ஜிஆரே தோத்துறான். அப்படியே இங்க போஸ்ட், அங்க போஸ்ட், அங்க போஸ்ட், இங்க போஸ்ட் அடிச்சு யூடியூப்ல இது சாரி என்னது இப்போ ஃபேஸ்புக்கில் கைண்ட்லி ப்ரே ஃபார் திஸ். என்னடா பயங்கரமா கோட்டு சூட்டோட பெரிய கூட்டமா இருக்கும் போலடான்னு ஜூம் பண்ணி பார்த்தா வீட்டு கூட்டம். ஏரியாவில் நடக்கிற வீட்டு கூட்டத்துக்கு இம்புட்டு டெவலப்பா, இம்புட்டு விளம்பரமா, ஒரு விளம்பரம். ஏன் அதை தூக்கி ஃபேஸ்புக்கில் போடுற? அது பார்க்குறவங்கெல்லாம் ஜோம் பண்ணுவாங்கல்ல, பார்க்குறவங்கெல்லாம் யார் ஃபேஸ்புக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜோம் பண்ணுவான். உனக்கு 2000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி அவனுக்கு 2000 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான்ல. நீ லூஸாக இருக்கிற மாதிரி தானே 2000 பேர் லூஸாக இருப்பான். 2000 பேர் டிசைன் பண்ணியிருப்பான்ல, 2000 பேர் நோட்டீஸை போட்டிருப்பான்ல. அவன் எம்பிட்டு நேரம் தான் விரல வியாதி வந்த மாதிரி தள்ளி விட்டுக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டு இருப்பான். நீங்கள் உண்மையை மனசை தொட்டு சொல்லுங்க. அப்படியே ஃபேஸ்புக்கில் அந்த நோட்டீஸை பார்த்தோன்னே உடனே முழங்கால் போட்டு ஆண்டவரே வல்லமை இறங்கட்டும், ஆண்டவரே அந்த வீட்டுக்கு கொடுத்து அக்னி ஊற்றப்படுவதாக அப்படின்னு ஜெபம் பண்ணுவானா எவனாவது? நீங்க பண்ணுவீங்களா? சும்மா வீட்டு கூட்டத்துக்கு ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபம் பண்றது இல்லை சார். நீ பண்ணு, நீ உட்காந்து அது 20 பேரா இருக்கட்டும் 10 பேரா இருக்கட்டும், ஆண்டவரே வீட்டு கூட்டம் நடத்த போறேன், என் கூட வாங்க, என்ன பயன்படுத்துங்க, வார்த்தையை தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போங்க. அந்த வீட்டு கூட்டமே பெரிய சபையா மாறும். கர்த்தரை பாருங்கயா, கண்டதையும் பார்க்காதீங்கயா அப்படின்னு கர்த்தர் சொல்றாருயா. ஹல்லேலூயா. விளம்பரம் சரி, அதைத்தான் கைண்ட்லி ப்ரே ஃபார் திஸ் மீட்டிங்னு ஃபேஸ்புக்கில் போட்டு விடுறேன். இருந்துட்டு போட்டோம். அதுக்கு பிறகு அந்த கூட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அப்படி நிற்கிற மாதிரி, இப்படி நிற்கிற மாதிரி, ஒரு 4 பேர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி, பின்னாடி இருந்து ஒரு ஷாட்டு, சைடில் ஒரு ஷாட்டு, நம்ம வித்தியாசமாக ஷாட்னு ஒரு 10-15 போட்டோ அந்த ஃபேஸ்புக்கில் போட்டு விடுறிய. என்ன தோத்துறான் காரியத்துக்கு? ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ என்ன பேச்ச காணா? என்ன கழுதைக்குன்னு சொல்லணும்னு வந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுது? அதாவது எங்கேயுமே என்னை திரும்ப கூப்பிடணும்னு நான் பிரசங்கம் பண்ணுறதே இல்லை. எபினேசருக்கு தெரியும், என்னை கூப்பிட்டுருக்கிற தோத்திரம் சந்திரய்யாவுக்கும் தெரியும். என்னை திரும்ப கூப்பிடக்கூடாதுன்னே தான் நான் பிரசங்கம் பண்ணுறது. அதனாலே தானவோ என்னை திரும்ப கூப்பிடுறாங்க. என்ன இல்லை, இந்த போட்டோவை என்னத்துக்கு 15 போட்டோ 20 போட்டோ ஃபேஸ்புக்கில் போட்டு விடுறிய, என்னத்துக்குன்னு கேட்க. நீ அப்படியே நிற்கிறத பார்த்தோன்னே 15 பேர் அப்படியே பாவம் உணர்த்தப்பட்டு முழங்கால் போட்டு இப்பவே எனக்கு ஞானசானம் கொடுங்கன்ட்டு ஓடியாரானா? எந்த பைத்தியங்களை வச்சுக்கிட்டு பரிசுத்தாவியானவர் படாத பாடுபட்டு கிடக்காரு. எதை பார்க்கணுமோ அதை பார்க்கறதே இல்லை. 10 நிமிஷம் முழங்கால் போடுறது இல்லை, 10 நிமிஷம் பைபிள் படிக்கிறது இல்லை, 10 நிமிஷம் ஜெபம் பண்றது இல்லை. சாதிச்சிருவோம். இதை வச்சு சாதிப்போம், அதை வச்சு சாதிப்போம். அழைப்பையும் அழைப்பை தந்த ஆண்டவரையும் வச்சுதான் சாதிக்க முடியும். அல்லேலூயாவா. யோனத்தான் தன் பட்டயத்தை கூட பார்க்கல, ஆண்டவரை பார்த்தான். கடைசியா நான் முடிக்கிறேன். ஆயுததாரியை பார்க்கும் பார்வை. அங்க 600 பேரு சவுல் கிட்ட, இவங்கிட்ட ஒருத்தன் தான். ஒருத்தனை ரெடி பண்ணியிருந்தாலும் உருப்படியா ரெடி பண்ணியிருந்தான். ஒருத்தனை அவன் கூட வச்சிருந்தாலும் சரியான ஆளா வச்சிருந்தான். உம்ம கூட சாகிறதுக்கும் நான் ரெடி. எனக்கு பழம் பெருசு இல்லை, எனக்கு நிழல் பெருசு இல்லை, எனக்கு மாதுளை மரம் பெருசு இல்லை, எனக்கு எதுவும் பெருசு இல்லை. ஏன் அப்படி ஆயுததாரி சொல்றான் தெரியுமா? பாயிண்ட், யோனத்தான் அந்த மாதிரி அவன் யோசித்திருப்பான்ல, அவங்க அப்பா அவரு கூட போய் இவரும் உட்கார்ந்து அந்த பழத்தை பிடிங்கி சாப்பிடலாம், இவரும் அந்த நிழல்ல இளைப்பாரலாம். அவர் நினைச்சா அவர் 2 பேரை காலாமி கொடுங்கடான்னு சொல்லலாம், 2 பேரை அப்படியே விசிறி கொடுங்கடான்னு சொல்லலாம். அப்படியே படுத்து அவரும் ரெஸ்ட் எடுக்கலாம். இவங்க அப்பாவே படுத்துட்டார், ரெஸ்ட் எடுக்கலாம். ராஜகுமாரன் அவருக்கு அந்த நிழல் வேணாம்ட்டு வர்றாரு, அவருக்கு அந்த பழம் வேணான்ட்டு வர்றாரு, அந்த சுபா உள்ள ஆளுகளே வேணான்ட்டு வர்றாரு.
அவருக்கும் மனைவி இருக்கு, அவருக்கும் பிள்ளைங்க இருக்கு, அவருக்கும் குடும்பம் இருக்கு. செத்தாலும் பரவாயில்ல, தேசத்துக்காக அழைப்புக்காக நிப்போன்னு வர்றாரு. என் ஊழியக்காரர மற்ற ஊழியக்காரங்க மாதிரி நான் பார்க்கலையே. என் யோனத்தான சவுல் மாதிரி நான் பார்க்கலையே. அவரு சம்திங் டிஃபரண்ட். எனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசி தான் எனக்கான ஆயுததாரி. அவன் என்னை எப்படி பார்க்கணும்? ஊர்ல இருக்கிற மற்ற ஊழியக்காரனை பார்க்குற மாதிரியே நம்ம பார்க்க கூடாது. என் ஊழியக்காரர் சம்திங் டிஃபரண்ட். அவர் பணம் பணம்னு ஓட மாட்டாரு. அவர் புகழ் பட்டம் பதவின்னு ஓட மாட்டாரு. அவர் தவறான ஐக்கியத்தில் நிற்க மாட்டாரு, தவறான இடத்தில் நிற்க மாட்டாரு. அவர் கர்த்தருக்காக நிற்பாரு. எதையும் இழப்பார், எதையும் தூக்கி எறிவாரு. பாரு, அத்தனை பேர் இருக்கான் எதிரி, யுத்தத்துக்கு போலாம்னு கிளம்புறாருன்னா அப்ப அவருக்கு உசுறு மேல ஆசை இல்ல. செத்தாலும் சாவம்டாண்டு போறாரு. அவருக்காக நிப்பமுடா, அவரு கூட நிப்பமுடா அப்படின்னு அந்த ஆயுததாரி நின்னா. என்னக்கா நான் தப்பா சொல்றேனா? நம்ம மக்கள் நல்லவங்க தாங்க. நம்மளை நம்பித்தாங்க ஆண்டு நம்மள்ட்ட கொடுத்தாரு. நம்ம நினைச்சுக்கிறோம் 40 வருஷமா அவனுக்கு ஊழியம் செய்து இவன் ஒன்றும் உருப்படவில்லை, இவன் ஒன்றும் சரியாகவில்லை, இவன் வந்து ஜபத்தில் வருவதில்லை, இவன் அதில் சரிவதில்லை, இவன் சரியில்லை, அதில் சரியில்லை. நிறையத்தான் போவீங்க. எப்போ? 40 வருஷத்துக்கு பிறகு. இந்த 40 வருஷமா நீ சோறு தின்னதே அவனால தான். இந்த 40 வருஷமா நீ ட்ரெஸ் கொடுத்துனது அவனால தான். நீ வீட்டை கட்டிருக்க அவனை வச்சுதான், சர்ச்சை கட்டிருக்க அவனை வச்சுதான். இப்போ அவன் சபிக்கிற, நீ தேர மாட்ட, நீ உருப்பட மாட்ட, நீ என்ன ஜெபம் பண்ற, நீ என்ன உருப்படியா இருக்க, நீ சத்தியத்தை ஃபாலோ பண்றதே இல்லை, ஆனாலும் உனக்கு நரகம். 40 வருஷமா உன் கூட நின்றுக்கான் பாரு, அதுக்குன்னே அவனுக்கு பரலோகத்தை கொடுப்பாரு. அல்லையே சொல்லுங்க. அப்போ சபிக்கிறது வேற ஆங்கிள் யோசிக்கிறதே இல்லை. சரி இவன் ஏன் சரியாக மாட்டான்? 40 வருஷமா என்கிட்ட இருக்கான், 30 வருஷமா என்கிட்ட இருக்கிறான், இவன் ஏன் சரியாக மாட்டான்? இவன் அப்ப நான் சரியாக்க தெரியலையோ, இவனை நான் சரியாக்க முடியலையோ, இவனுக்கு சரியான தேவை என்னங்கிறத நான் இன்னும் அறிஞ்சுக்கலையோ, இவனுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் ஆண்டவற்ற ஆலோசனையா பெறவில்லையோ. நான் சொல்ற பாயிண்ட் எல்லாம் ஏதாவது புரியுதா? சில பாஸ்டர்மாரு அவங்க மனைவியை பத்தி சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணி 25 வருஷம் ஆச்சு பாஸ்டர், நான் பாஸ்டர் ஆனப்பறம் தான் கல்யாணமே பண்ணேன், 25 வருஷமா என் கூட இருக்கா, என் தரிசனத்தை புரிஞ்சுக்கவே மாட்டா, தரிசனத்து கூட வரமாட்டா, ஒத்து போக மாட்டா அப்படின்னு மனைவியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. அப்படி சில சிறந்த மனைவிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். 25 வருஷம் ஆனாலும் 30 வருஷம் ஆனாலும் புருஷனோட என்ன செய்யறது இல்லை, ஒத்து போறதே இல்லை. அப்புறம் செத்து போறதுதான் முடிவு. தோத்தரம் ஒத்து போறதே இல்லை, தரிசனத்து கூட ஒத்து போறது இல்லை, சபையோட ஒத்து போறது இல்லை. ஏதாவது ஒரு கலவரம் பண்றது, ஏதாவது ஒரு சண்டை பண்றது. என்ன அவ சிஸ்டர்னு கூப்பிடுறா, அப்ப நீங்க பிரதரா சிஸ்டர் தானே நீங்க? சில பாஸ்டர் அம்மா சொல்றது, பாஸ்டர் அம்மா அப்படி சொன்னாதான் புரியும். அவ என்ன சிஸ்டர்னு கூப்பிடுறா, அப்ப நீங்க என்ன வேற மாதிரியா? சிஸ்டரை சிஸ்டர் தானே கூப்பிட முடியும். உங்களுக்கு கொடுக்குற மதிப்பு மரியாதை எனக்கு அவ கொடுக்கறது இல்லை. எதையுமே யாரும் கொடுக்கணும் நாமளா எடுக்கணும்னு நினைக்காதீங்க. நம்ம அதற்கான தகுதியா இருந்தா கொடுப்பாங்க, இல்லைன்னா வேணாம். அதிக ஆக்கினை அடைவோம் என்பது என்று நீங்கள் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக, ரபி என்று அழைக்கப்படாதிருப்பீர்களாக. இந்த பாஸ்டர் நம்மளை கூப்பிடுறாங்க பாருங்க, அதுக்கே நம்ம பரலோகத்துல என்ன சொல்ல போறோம்னு தெரியல. நீங்க அந்த வசனத்தை கொஞ்சம் மெடிடேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாஸ்டர் நம்மளை கூப்பிடுறாங்க பாருங்க, இந்த ப்ரோன்னு கூப்பிடுறவங்க தப்பிச்சுக்கிடுவாங்க. இந்த பாஸ்டர் நம்மளை கூப்பிடுறதுக்கே நம்ம பரலோகத்துல போய் அந்த வசனம் நம்மளை நியாயந்திருச்சுனாலே நீ லெஃப்ட் ஹேண்ட் சைடு போ அப்படின்ட்டாருன்னா முடிஞ்சு வச்சு. ஆமா, இன்னும் பாஸ்டர் நீ அழைக்கப்படாதிருப்பியாங்கல சொன்னேன், நீ பாஸ்டர் கூப்பிட. அப்ப இதுல பாஸ்டருக்கே எப்படின்னா அப்புறம் ரெவரண்டு, ரைட் ரெவரண்டு, பிஷப் எல்லாம் அங்கேயும் நிறைய கேட்டகரி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் நரகத்துல. சரி, இங்கே வருவோம். அக்காவுக்கு பாஸ்டர் சொல்வாரு, ஒத்து போக மாட்டா, என் தரிசனம் அவளுக்கு இன்னும் புரியல, அவ மண்டைக்குள்ள இன்னும் ஏறல. சரி, அக்காவோட வீக்னஸ்ன்னு வச்சுக்கிருவோம்.
அக்கா அதில் மனம் திரும்பணும்னு வச்சுக்கிறோம், அக்கா மேலே தப்புன்னு வச்சுக்கிறோம். இப்போ இங்கே வரேன் மீசைக்கு. நான் என்ன சொல்கிறேன், கல்யாணம் பண்ணிட்டு வந்து 25 வருஷம் ஆச்சு, உங்கள் கூட தான் இருக்காங்க. அவங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்க்குற விசுவாசி இல்லை. அவங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சரீரம் உங்கள் கூடவே இருக்கிற நபர். நான் கேட்கேன், 25 வருஷமாக உங்கள் கூட இருக்கிற ஒரு நபருக்கு உங்களுக்குள்ள இருக்கிற தரிசனத்தை புகுத்துறதுக்கு உங்களால் முடியலையே, உங்களுக்கு என்னத்துக்கு மீசை? அதாவது 2 கோணத்திலையும் யோசிக்கணும்னு சொல்லுகிறேன் யுவரானர். அதாவது அக்கா வந்து தரிசனத்துக்கு ஒத்து போக மாட்டான்னு அக்காவையே குற்றம் சொல்லி அதையும் நான் பேசுறேன். அதுவும் தப்பு தான்க்கா. நீங்க ஒத்து போகணும்க்கா. நீங்க ஒத்து போனா தானக்கா சபை வளரும். ஒரு யோனத்தானோடு ஒரு ஆயுததாரி ஒத்து போன மாதிரி, அவர் யோனத்தான்னா நீங்க ஆயுததாரிக்கா இணைஞ்சாதான் சபை வளரும். ஒத்து போனா தான் எதிரி விழுவான், பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுவார் அப்படின்னு அவங்களுக்கு பேசிடுறோம். உங்களுக்கு சொல்றேன், அந்த அக்காவுக்குள்ளேயே உங்க தரிசனத்தை 25 வருஷமா உள்ள கொண்டு போறதுக்கு உங்களால முடியலன்னா சரி, அவ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அவ என்ன சொன்னா அப்புறம் எப்படி 2 புள்ள வந்துச்சு? சகோதரனா நான் பேசுறேன், அல்ல சொல்லுங்க. அப்போ இயல்பா நான் பேச விடுங்க. ஒன்னுக்கு ஒத்து போக மாட்டான். நான் எப்படி 2 புள்ள வந்துச்சுன்றேன். இப்ப 3வது ரெடி ஆயிட்டு இருக்கு. சும்மா அப்படிலாம் வந்து பேசி சமாளிக்க கூடாது. நம்ம எங்கேயோ வீக்கு, அதனால அக்கா ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையில இல்ல. அவங்க ஒத்து வரமாட்டாங்க ஊழியத்துக்குன்னா அவங்க மேல மட்டும் குத்தம் சொல்லாதீங்க. அவங்களை ஒத்து வர வைக்க உங்களால முடியல, அவங்க ஒத்து போகாததுக்கு உங்ககிட்ட என்னமோ ஒண்ணு டேஸ். என் மனைவியவே எனக்கான ஒரு ஆயுததாரியா என்னால மாற்ற எழுப்ப முடியலன்னா இப்படி சொல்றேன். சொந்த மனைவி, நம்ம சபைக்கு நிறைய அக்கா மாதிரி சிஸ்டர் மாதிரிலாம் வராங்க, அவங்க இன்னொருத்தங்க மனைவி. என் சொந்த மனைவியவே என்னால ஆயுததாரியா ஆக்க முடியல, நான் இன்னொருத்த மனைவிய நான் எங்க ஆயுததாரியா? சிஸ்டர் எழும்புங்க, சிஸ்டர் தரிசனம், சிஸ்டர் ஓ ஆ. ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்குங்க. சில ஆளு மனைவி ஆயுததாரி ஆக்க மாட்டாங்க. அடுத்த ஆளை வந்து வண்டியில உட்காருங்க சிஸ்டர், வண்டியில உட்காருங்க, அது வேற ஆயுததாரி. அது ஊழியத்துக்கான ஆயுததாரி இல்ல, அட்டூழியத்துக்கான ஆயுததாரி. இருக்கிறீங்களா? சவுலு தான் கூட இருந்த 600 பேரையும் தானும் சாஞ்சான், அவங்களையும் சாச்சிட்டான். ஆனா ஆயுததாரி யோனத்தான் தன்னோடு இருந்த ஒரு நபரை உசுரையே கொடுக்கிற ஒரு ஆயுததாரியா உருவாக்கிட்டான். நான் வாழ்த்துறேன், உங்க சபையில கொடுத்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசி உங்களுக்கு உண்மையான ஆயுததாரிகளாய் மாறப்போகிறார்கள், மாற்றப் போகிறீர்கள். ஒரு ஆயுததாரியை வச்சுட்டு போயே அன்னைக்கு அவ்வளவு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருப்பாருன்னா, நம்ம சபையில் இருக்கிற அத்தனை விசுவாசியும் உண்மையான ஆயுததாரியா இருந்துட்டா, இணைந்து செல்லும் ஆயுததாரி, இடையூறு செய்யாத ஆயுததாரி, இறுதி வரைக்கும் நிற்கிற ஆயுததாரி. ஆமென் சொல்லுங்க. இணைந்து செல்லும் ஆயுததாரி, இடையூறு செய்யாத ஆயுததாரி, இறுதி வரை நிற்கும் ஆயுததாரி. அப்படிப்பட்ட ஆயுததாரி தான் யோனத்தானோடு. உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஆயுததாரிகளை கர்த்தர் தருவாராக. அதுல கவனம் செலுத்துங்க, அதை பாருங்க. இப்போ ஆயுததாரியை பார்க்கிற பார்வை அப்படின்னு நான் சொன்ன உடனே அவன் உதவி செய்வான் அப்படின்னு இல்லை, ஆனால் எழுப்பணும். ஒரு ஆயுததாரி இருக்கான், வாடா போலாமாடா, இல்லை இல்லை. நீ வரையாடா, இல்லை இல்லை. போவோம், நான் சொன்னாவே கேட்பான். அந்த மாதிரி அவனை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அல்லேலூயா. நம்முடைய பார்வை அழைப்பை பார்க்கும் பார்வை, அந்த அழைப்பை தந்த ஆண்டவரை பார்க்கும் பார்வை. கர்த்தர் நம்மளே கையில கொடுத்திருக்கிற விசுவாச மக்களை ஆயுததாரிகளாக மாற்றி
அவர்கள் ஆயுததாரிகளாக பார்க்கிற பார்வை நமக்கு வந்தால் கர்த்தர் நம்மை கொண்டு மிகப்பெரிய ரட்சிப்பை தேசத்தில் கட்டளையிடுவார். கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. எழும்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். நீங்கள் சாய்ந்து போகிற கூட்டமா, சாதிக்க போகிற கூட்டமா? நீங்கள் சவுலின் கூட்டமா, நீங்கள் யோனத்தானின் கூட்டமா? ஓ ஜீசஸ்! தவறானவைகளை பார்த்து, தனக்கானவைகளை பார்த்து, தன்னலமானவைகளை பார்த்து, தகுதியற்றவைகளை பார்த்து சாய்ந்து போகிற மாதுள மரத்தின் நிழலில் கனிகளில் திருப்தி அடைஞ்சு, சுயத்தில் சுயநலங்களில் பெருமைகளில் திருப்தி அடைஞ்சு சாய்ந்து போகிற, மற்றவர்களையும் சாய்த்து விடுகிற சவுல்களாய் இருக்க கர்த்தர் நம்மளை அழைக்கல. இருக்கிறது ஒரு விசுவாசியா இருந்தா கூட அதை உண்மையுள்ள ஆயுததாரியா உருவாக்கி, என் மேலேயும் ஒரு அழைப்பு இருக்கு, உன் மேலேயும் ஒரு அழைப்பு இருக்கு. நம்ம இருவரும் சேர்ந்தால் பெலிஸ்தியர்களை வீழ்த்துவோம், பெரிய ரட்சிப்பை கொண்டு வருவோம். இந்த கிராமத்துல என்ன வச்சிருக்கிறாருன்னா, இந்த கிராமத்தையே அசைக்கத்தான் என்ன வச்சிருக்கிறாரு. மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. ஐயோ, என்னை இங்க போட்டாரு, என்னை இந்த தெருவில் போட்டார், இந்த கிராமத்துல போட்டார், இங்க எவ்வளவு பெரிய விக்கிரக கோட்டை இருக்கு, இங்க எவ்வளவு பெரிய அசுத்த ஆவிகள் இருக்கு, நான் எப்படி இந்த விசுவாசி 2 பேரை வச்சுக்கிட்டு 3 பேரை வச்சுக்கிட்டு இந்த 10 பேரை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? அப்படி சொல்லாதீங்க, அப்படி பேசாதீங்க. ஒரே ஒரு ஆயுததாரியை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு யோனத்தான் நினைக்கல. 600 பேரை வச்சுக்கிட்டு ஒருத்தன் ஒண்ணுமே பண்ணல, ஆனா ஒருத்தனை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய காரியத்தை சாதிச்சுட்டான். யோனத்தானின் பார்வை இன்றைக்கு நமக்குள்ள வரும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு யோனத்தானின் ஆவி நம்மை நிரப்பட்டும், ஒரு யோனத்தானின் அபிஷேகம் நம்மை நிரப்பட்டும், யோனத்தானின் பார்வை நமக்கு வரட்டும். 2026 கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்ய போகிறார். ஒரு சின்ன குட்டி சபை தான் நம்ம சபை. அந்த சபையை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் தரப்போறார். நம்ம கையில் இருக்கிற ஆத்துமாக்களை வச்சுதான் ஒரு பெரிய ரட்சிப்பை நம்ம தெருவுல, நம்ம கிராமத்துல கர்த்தர் தரப்போறார். நாம செய்ய போறது 20% தான், பாக்கி 80% கர்த்தரே செய்வார். நாம 20 பேரை அடிச்சா பாக்கி இருக்கிற எல்லா பெலிஸ்தியனையும் கர்த்தரே அடிப்பார். நம்ம எழும்புனா போதும், நம்ம எழும்புனா போதும். மாதுளை மரம் வேண்டாம், மாதுளை மரத்தின் நிழல் வேண்டாம், மாதுளை மரத்தின் பழம் வேண்டாம், தன்னலம் வேண்டாம், சுயம் வேண்டாம், சுய லாபம் வேண்டாம், வேறு பார்வை வேண்டாம். நன்றி பரிசுத்தாவியானவரே. நான் ஒரு பெரிய வளர்ச்சியை ஊழியத்துல பார்க்கணும், பெரிய அறுவடையை எங்க ஊழியத்துல பார்க்கணும். குறுகிய வட்டத்துக்குள்ள இருந்தது போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, பெரியதை சாதிக்கத்தான் என்ன அழைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. 100 திருப்தி பட மாட்டேன், 500 திருப்தி பட மாட்டேன், 1000 திருப்தி பட மாட்டேன். நாங்க 1000 பெருகணும் ஆண்டவரே. சபைக்கான இடம் நீங்க தருவீங்கப்பா, சபைக்கான கட்டிடம் நீங்க தருவீங்கப்பா, எங்க தேவைகளை நீங்க சந்திப்பீங்கப்பா. நாங்க உமக்கு தானே ஊழியம் செய்யறோம், நாங்க உங்களுக்கு தானே சேவை செய்யறோம். எங்க எஜமா நீங்க தானப்பா. மனுஷனுக்கு முன்னால நிக்க மாட்டோம்பா, மனுஷனுக்கு முன்னால கையேந்த மாட்டோம்பா. யாராகிலும் ஏதாகிலும் செய்வாங்கன்னு நினைச்சா நீங்க அமைதியாயிருவீங்கப்பா. போ போ, மனுஷனை தேடு, அவனே பாரு, அவனே உனக்கு செய்வான்னு விட்டுருவீங்கப்பா. வேண்டாம், நாங்க உங்களை மட்டும்தான் பார்ப்போம். எத்தனை பேர் சொல்றீங்க? கையை உயர்த்தி, கையை உயர்த்தி. குறுகிய ஓட்டம் போதும், இதுவரைக்கும் ஓடின ஓட்டம் போதும், இதுல ஒரு பெரிய ஓட்டம், சாதிக்கிற ஓட்டம். ஓ, சாய்ந்து போன நாட்கள் போகட்டும், இனி சாதிக்கிற நாட்கள் எழும்பட்டும். நன்றி 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 தகப்பனே, எங்களோடு பேசினீங்களே, நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தர் ஊழியத்தை ஆசீர்வதிங்க.
ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நாங்க இருக்க எங்களை கர்த்தர் அழைக்கலப்பா. மனுஷ பார்வையில நாங்க வேணா அற்பமா தெரியலாம், எங்களை உலகம் அற்பமா ட்ரீட் பண்ணலாம், ஆனா எங்க மேல இருக்கிற அழைப்பு பெருசுப்பா. ஒரு நாள்ல இதே அழைப்பு, ஓ 2 பேர் போனப்போ 2 பேரும் இங்க இருந்து போயிருக்காங்களா, என்ன செய்ய போறாங்க அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்போ ஒரு பெரிய சாதனை நடந்த உடனே, ஐயோ அன்னைக்கு 2 பேர்னு அற்பமா நினைச்சிட்டோமே, இன்னைக்கு தேசமே காக்கப்பட்டது அந்த 2 பேரால தானே அப்படின்னு இன்னைக்கு எங்களை அற்பமா பேசுற கூட்டம் ஒரு நாள்ல எங்களை அற்புதமா பார்க்க போதுப்பா. என் ஊழியத்தை அற்புதமா உலகம் பார்க்க போதுப்பா, தேசங்கள் பார்க்க போதுப்பா. 2026 அப்படி நடக்க போதுப்பா, அப்படி நடக்க போதுப்பா. என் பட்டணத்தில் இருக்கிற, என் கிராமத்தில் இருக்கிற சத்துருவின் ஆவிகள் எல்லாம் சங்காரமாக போதுப்பா, விழப்போதுப்பா. ஒரு பெரிய ரட்சிப்பு எங்க தெருவில் ஒரு ஆத்துமா கூட எங்க சர்ச்சுக்கு வராம இருக்க கூடாது. எங்க கிராமத்துல ஒரு குடும்பம் கூட ரட்சிக்கப்படாம இருக்க கூடாது. எங்க கிராமமே சபையா மாறணும், எங்க பட்டணமே சபையா மாறணும். எங்க சபை ஆயிரங்களால் நிறைஞ்ச, லட்சங்களால் நிறைஞ்ச சபைகளா மாறணும். முடியும். அர்ப்பணிக்கிறோம். வந்தவர்களை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த கர்த்தர் நடத்துகிறார் ஊழியங்களுக்காய் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணும். இந்த கர்த்தர் நடத்துகிறார் ஊழியங்களுக்காய் நன்றி, அருமை தகப்பனுக்காக நன்றி, அன்பு சகோதரருக்காக, சகோதரிக்காக, பிள்ளைகளுக்காக, இந்த ஊழியத்தில் இணைஞ்சு நிற்கிற பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். மிகப்பெரிய தரிசனத்தை இந்த ஊழியத்தின் மேல வச்சிருக்கிறீங்க. தேசங்களை தேவன் பக்கம் திருப்புகிற அந்த கடைசி கால எழுப்புதல் ஊழியத்தில் யூதாவை போல முந்தி புறப்படுகிற, முன்னாலே நிற்கிற, சக்கரபா முந்தின அடி அடிக்கிற சவாண்டுரை ஊழியமாய், தரிசனமாய் இன்னும் வருகிற காலங்களில் கற்பனை கெட்டாத விதத்துல நீங்க பயன்படுத்த போறீங்க. தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறட்டும், அனுகூல கதவுகள் திறக்கட்டும். உண்மையுள்ளவர்களை எழுப்பித்தார், தாங்குகிறவர்கள், கொடுக்கிறவர்களை எழுப்பித்தார், உழைக்கிறவர்களை எழுப்பித்தார். நம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அசாத்தியமானவைகளை நடப்பி சகலத்தையும் கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.